ஹே ஹேட் ஆமீஸ் வெல்கம் டு ஓட்டிஸ் ஆன் டைப்ஸ் ஆஃப் லவ்னா உங்கள் ஜனா எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் நீங்கள் எல்லாருமே ஜாலியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்றைக்கி நம்ம தயங்கோட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த ஒரு ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். பிகாஸ் இது கொஞ்சம் குதூகலமாக இருக்கும். ஏன்னா லாஸ்ட் வீடியோவில் உங்களை ரொம்பவே அழுக வச்சுட்டு எமோஷ்னலாக கொண்டு போனதுனால இப்போது கொஞ்சம் குதூகலமாக கொண்டு வந்திருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்ல மறந்துடாதீங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒன் ஷாட் மை பர்வர்ட் பொண்டாட்டி. ஹெட்செட் கூட மறந்துடாதீங்கடா. சரி, ஓகே, இதுக்கப்புறம் என்ன டைம் வேஸ்ட் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ள போகலாமா? ஸ்டார்டிங் சீனில் நீங்கள் ஒரு கண்ணாடி முன்னாடி இருந்து உங்களே வெறிக்க பார்க்குறீங்க. அவ்வளோ அழகாக ஒரு கிளாஸி லுக்கில் ரொம்ப அழகாக இருக்கீங்க. இங்கே மேக்கப் ஆர்டிஸ்டும் இது ஓகேவா மேம்? வாவ், நான் என்னையே இவ்வளோ ரசித்ததே இல்லை. என்னை அவ்வளோ அழகாக ஆக்கியிருக்கீங்க தெரியுமா அப்படின்ட்டு நீங்கள் அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்டை பார்க்குறீங்க. அவங்களே சிரிச்சுக்கிட்டே ஓகே மேம் தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே உங்கள் ஃப்ரெண்டு அப்படியே டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வர, ஏ ஒயன் ரெடி ஆயிட்டியா? யார் இது? ஆமாம் மேடம், இங்கே என் ஃப்ரெண்டு ஒருத்தி இருந்தால அவள் எங்கே? யாரை சொல்கிறீங்க? அதாம்மா கல்யாண பொண்ணு. அவங்க தான் இங்கே உட்காந்துருக்காங்க. எது இவளா அப்படின்ட்டு ஃபேஸ் அப்படி இப்படி திருப்புறான். மேக்கப் கலைஞ்சிடும். ஒயனு நிஜமாவே நீ தானடி? ஆமாடி, என்னையே என்னால் ஆள் அடையாளமே கண்டுபிடிக்காத மாதிரி அவ்வளோ அழகாக்கிட்டாங்கல்ல. என்னால் நம்ப முடியல, நிஜமாவே நீ தானா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறா. நீ தானான்னு எனக்கே டவுட்டாக இருக்குது. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்போட கோட் வேர்டு சொல்லு. என்னடி? நான் தாண்டி. அதெல்லாம் எனக்கு தெரியாது, சொல்லு. ஒருத்தி லவுடு ஜிடி. ஆமாம், கரெக்டாக தான் இருக்குது. அப்போ நீ தானா ஒயனு? நான் என்ன இவ்வளோ நேரம் என்ன வேறு ஏதாவது லாங்குவேஜ் சொல்லிகிட்டு இருந்தேனா? தமிழில் தானே சொல்லிகிட்டு இருந்தேன். என்னடி இப்படி ஆகிட்ட? ஏன் நீ நல்லா இல்லையா என்ன? பைத்தியமே, இவ்வளோ நாள் இவ்வளோ அழகாக பூட்டி வச்சு சரியான பிச்சைக்காரி மாதிரி சுற்றிக்கிட்டு இருந்தேன் என் கூட அப்படின்ட்டு அவங்க ஃப்ரெண்ட் அப்படியே உங்களை பார்க்குறா. அதெல்லாம் விடி, இப்போ பாரு எப்படி இருக்கேன்னு. செம்மையாக இருக்க. ஆனால் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் இப்படி இருப்பியா என்ன? ஏன்டி? இல்லை, இதுக்கப்புறம் கல்யாணம் கழிஞ்சிச்சின்னா பழைய ஒயன் அப்படி வந்துருமான்னு கேட்குறேன். பார்ப்போம். ஆனால் இந்த லுக் நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்குடி. சரி, அப்போ இதே மெயின்டைன் பண்ண பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட நீங்கள் பேசி சிரிச்சிட்ருக்கீங்க. கொஞ்சம் நேரத்தில் அவங்களோட அம்மா அப்பா எல்லாம் அப்படியே வராங்க. ஒயன் கிளம்பிட்டியா? அம்மா ஒயன் நிஜமாகவே அழகாக இருக்குடி. இன்றைக்கி தான் ஒரு பொண்ணு மாதிரி இருக்க. என்னம்மா? என் பொண்ணை இந்த ஒரு கோலத்தில் பார்க்க நான் எவ்வளோ நாள் ஆசைப்பட்டேன். கடைசியில் என் பொண்ணு மாதிரியே இருக்கா. நான் பொண்ணு தாம்மா. இவ்வளோ நாள் என்ன பைத்தியம் மாதிரி சுற்றிட்டு இருந்தேன், இப்போ தாண்டி பொண்ணு மாதிரி இருக்க. ரொம்ப நன்றிம்மா, நீ என் பொண்ணை ரொம்ப அழகாக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்க்கு அப்படி தேங்க்ஸ் சொல்கிறாங்க. அவங்களும் ஓகே மேம் அப்படின்ட்டு அவங்களும் தேங்க்ஸ் சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ சரி, மாப்பிள்ளை உனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்தில் முகூர்த்தம் ஸ்டார்ட் ஆக போகுதான், இந்த மாலை எடுத்து போடு அப்படின்ட்டு அவங்களுக்கு கழுத்தில் மாலையை தூக்கி போடுறாங்க. நீங்கள் அப்படியே கண்ணடில் பார்க்குறீங்க, அவ்வளோ அழகாக இருக்கீங்க. லியா என்னடி ரொம்ப அழகாக இருக்கல்ல? ஆமாடி, ரொம்ப அழகாக இருக்க. உன்னை விட உன் ஹஸ்பண்ட் தான் எனக்கு செம்மையாக இருக்கார் தெரியுமா? அதுவும் மனமேடில் பார்த்தேன், செம்ம அழகாக இருக்காரி. பேசாமல் நான் வேணா அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டுமா? என்ன பிச்சே போடுவோம் பிச்சு. நானே இப்படி ஒரு ஹஸ்பண்ட் கிடைப்பானா நான் நினச்சி கூட பார்க்கல. எங்கள் அம்மா அப்பா புண்ணியத்தில் ஒரு நல்ல பையனா, அதுவும் இவ்வளோ ஹேண்ட்ஸமான ஒரு பையனை எனக்கு புருஷனாக வந்து கொடுத்துருக்காங்க. உனக்கு நான் விட்டு கொடுப்பேனா? ஆச்சு மண்டை கண்டையெல்லாம் பொழந்துருவேன், ஓடிறங்கிட்டு. என் ஆள் ஜேசனும் ஹேண்ட்ஸம் தான். சொன்னாங்க. என்னடி நக்கலா? அப்புறம் ஏண்டி முன்னாடி ஜேசனை நீ வந்து சைட் அடிச்சிட்டு இருந்த? அது அறியாத பருவம். ஸோ அப்போ அழகாக இருந்தான், இப்போ அழகு இல்லைங்கிறியா? ஓகேடி, உன் ஆள் அழகு தான் போதுமா? சரி அப்படி சொல்லிட்டு இங்கே நீங்கள் 2 பேரும் அப்படியே பேசிக்கிட்டே இருக்கீங்க. இங்கே கொஞ்சம் நேரத்தில் உங்களோட அம்மா ஒயன் ரெடி ஆகிட்டியாம்மா? ரெடியாக தாம்மா இருக்கேன். சரி வா போகலாம் அப்படின்ட்டு அவங்க
அவங்களையுமே அந்த மேடைக்கு கூட்டிகிட்டு வராங்க. இன்றைக்கி தான் எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை ஆட்டம் அடக்கம் உடக்கமாக அண்ணனடை போட்டு அப்படியே மெதுவாக நடந்து அந்த மேடையில் வந்து உட்காருங்க. உங்கள் பக்கத்தில் இருக்கிறது தயாங் தான். அவன் எதுவுமே பண்ணல, ரொம்ப அமைதியாக இருக்கான். பட்டு வேட்டி பட்டு சட்டையும் போட்டுட்டு கையில் வந்து ஒரு வெஸ்ட் வாட்ச் கட்டிட்டு ரொம்பவே ஹேண்ட்ஸமாக இருக்கான். ரொம்பலாம் மேக்கப் இல்லை, இருந்தாலும் அவன் அழகாக இருக்கான். இங்கே நீங்கள் தலை குனிஞ்சு வர்றதுனால உங்களுக்கு தயங்கம் பார்க்க ரொம்ப வெக்கமாக இருக்குது. என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி ஷையாக வருது. இங்கே உங்களோட ஃப்ரெண்டு வயனு என்னடி பக்கத்தில் தானே உங்கள் புருஷன் இருக்கான், என்ன பார்க்க வேண்டியதானே? சும்மாறி எனக்கே வெக்கம்லாம் வருது. ஐய ஏண்டி இப்போ தான் அவனுக்கு இந்த வெக்கம் நாடம் அதெல்லாம் வருமா? சும்மாறி வாயெல்லாம் கலப்பாதடி. இன்றைக்காச்சும் ஒரு பொண்ணு மாதிரி இருந்துக்கிறேனே. சரி நீ சொல்கிறதும் கரெக்டு தான் அப்படின்ட்டு அவளை அப்படியே விட்டுட்டா. இங்கே நீங்கள் அப்படி தலை குனிஞ்சு இருக்கிறீங்க. உங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் செம்ம ஷாக்கு. ஏன்னா நீங்கள் அடங்கி உடங்கி ஒரு இடத்துல இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். துருன்னு வருவீங்க. நீங்கள் ரொம்ப அமைதியாக இருக்கிறத பார்த்து அவங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. சரி பொண்ணு இனியாச்சும் ஒழுங்காக இருப்பா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் தாலி எடுத்து அவங்க கழுத்துலேயும் கெட்ட சொல்கிறாங்க. கெட்டி மேலாம் அப்படின்ட்டு இங்கே தயாங்கும் அப்படியே தாலி எடுத்து அவங்க கழுத்தில் கெட்டுறான். எங்கே நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, ஐயோ எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்ட்டு ஒரு மாதிரி வெக்கத்தில் அப்படியே நிமிர்ந்து பார்க்குறீங்க. இங்கே தயாங் உங்கள் கழுத்தில் 3 முடிச்சு போட்டுக்கிட்டு இருக்கான். முடிச்சு போட்டுக்கிட்டு அப்படியே அவங்கள பார்க்குறான். நீங்களும் அப்படியே அவரை பார்க்குறீங்க. லைட்டாக உங்களை பார்த்து சிரிக்கிறான். நீங்கள் என்ன சிரிப்புடா இது, இந்த சிரிப்புக்காகவே என் உயிரை கொடுத்துடலாம் போலயே அப்படிங்கிற மாதிரி பேடு பார்க்குறீங்க. இங்கே கொஞ்ச நேரத்தில் இந்தாங்க இந்த குங்குமத்தை எடுத்து பிள்ளையோட நெத்தியில் வைங்க அப்படின்ட்டு இங்கே தயாங்க எடுத்து உங்களோட நெத்தியில் வைக்கிறான். நீங்கள் அப்படியே பேடு பார்த்துட்ருக்காங்க தான். இங்கே கொஞ்ச நேரத்தில் தயாங்கும் அப்படியே நெத்தியில் குங்குமத்தை வச்சுட்டு அப்படியே உங்களை பார்க்குறான். அப்படியே ஒரு பாக்ஸி ஸ்மைல். ஐயோ இந்த சிரிப்புக்காகவே சாகலாமே அப்படிங்கிற மாதிரி மயங்கிட்டீங்க. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு ஒயினு என்னடி பண்ணுற? என் புருஷன் ரொம்ப அழகாக இருக்காண்டி. அடியே மானத்தை வாங்காதடி, உன் மூஞ்ச பாரு எப்படி சவந்திருக்கு தெரியுமா அப்படின்ட்டு நீங்கள் இப்போ தான் அவங்கள நோட் பண்ணுறீங்க. இங்கே உன் ஃப்ரெண்டு கண்ணாடியை கட்டுற பார்த்து உங்களோட ஃபேஸ் அப்படி ரெட் கலரில் இருக்குது. என்னடி இப்படி இருக்கு? உன் புருஷனை பார்த்து நீ இப்படி வெக்கப்பட்டனா பின்ன எப்படி இருக்குமா? நான் என்ன சொல்கிறதே தெரியலையே. எனக்கு அவர் பார்த்தாலே எனக்கு வெக்கமாறுது. போதுண்டி அவங்க எல்லாரும் பார்த்துட்ருக்காங்கடி. சரி அப்படின்ட்டு இங்கே நீங்களும் கொஞ்சம் நார்மலாக இருக்க ட்ரை பண்ணுறீங்க. பட் யூ காண்ட். உங்களுக்கு தயங்க பார்த்தாலே வெக்கமாக வருது. இங்கே கொஞ்ச நேரத்தில் சாஸ்திரம் சம்பிரதாயம் அந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே போய்கிட்டு இருக்கு. இப்போது ஒரு ஈவினிங் ஆகிடுச்சு. இப்போது நீங்கள் வந்து அவங்களோட வீட்டுக்கு போகிறதுக்கான நேரம் வந்துருச்சு. உங்களோட அம்மா அப்பாலாம் அப்படியே உங்களை பார்க்குறாங்க. அம்மா அப்பா ஃபீல் பண்ணாதீங்க, இங்கே இருக்க பக்கத்து ஊரில் தான் நான் போய் வாழ போகிறேன். நீங்கள் ஏதாவது என்னை தேடுறீங்க அப்படின்னு சொல்ல ஜஸ்ட்டு ஒரே ஒரு கால் மட்டும் பண்ணுங்கள். அப்படியே அங்கேருந்து பாய்க்கை தூக்கிட்டு அப்படியே குடுன்னு அவங்கள பார்க்கறதுக்கு ஓடி வந்துடுறேன். எப்படி அப்படின்ட்டு உங்கள் அப்பா அம்மா பார்க்குது. என்ன அப்படி பார்க்குறீங்க? ஃபீல் பண்ணாதீங்க. யாரையும் ஒன்றை நினச்சி ஃபீல் பண்ணா? நான் மாப்பிள்ளையை நினச்சி தான் ஃபீல் பண்ணுறேன். என்னம்மா சொல்கிற? உன்ன மாதிரி ஒரு ராட்சசியை அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இதுக்கப்புறம் அவன் எப்படி சமாளிக்க போகிறான்னு தெரியல. அதான் அதை நினச்சி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எதை அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் அம்மாவை பார்க்குறீங்க. உங்கள் அம்மா அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அதுவும் தயாங்க நினச்சி, உங்களை நினச்சலாம் இல்லை. எனக்கு மாப்பிள்ளையை நினச்சா தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. ஏம்மா? ஆமாம், இந்த மாதிரி ஒரு ராட்சசியை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படி இதுக்கப்புறம் என்னென்ன சமாளிக்க போகிறாங்கன்னு தெரியல. அம்மா நான் தான்ம்மா கல்யாணம் பண்ணி அவங்க வீட்டுக்கு போகிறேன். நீ எனக்கு தான்ம்மா புத்திமதி சொல்லணும். நீ என்னடானா என் புருஷனுக்கு ஏதோ வார்னிங் அலாட் கொடுக்குற மாதிரி இந்த மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது எங்கள் தயாவோட அம்மா அப்படியே வராங்க. வயன் அத்தை அப்போலாமாம்மா? சரிங்க, ஒரு 5 நிமிஷம் அம்மா கிட்ட மட்டும் பேசிட்டு வந்துடுறேன். சரிம்மா, நல்ல நேரம் கொஞ்ச நேரத்தில் முடிய போகுதா? இதோ வந்துடுறேன்.
அப்படின்ட்டு இங்கே நீங்கள் உங்கள் அத்தைக்கிட்ட பம்மி பம்மி பேசுகிறீங்க. இங்கே உங்கள் அம்மா பார்க்குது. ஏய் என்னடி நீ பொறுமையாலாம் பேசுவியா என்ன? ஏன் என்னால் பேச முடியாதா என்ன? இல்லை என்னையே நீ பேர் வச்சு தான் கூப்பிடுற, அதே மாதிரி அங்கெல்லாம் போய் கூப்பிட்டுட்ருக்காது, நீ மானம் போயிடும். மா நானுமே மெச்சூரிட்டியான பொண்ணு தான். சொன்னாங்க மா இங்கே பாருமா, நான் வீட்டில் தான் நான் ரொம்ப சுதந்திரமாக இருக்கிறதுனால தான் நான் அப்படி இப்படி இருந்தேன். ஆனால் வெளியில் எங்கேயாச்சும் போனேன் அப்படின்னா எந்தெந்த இடத்துல இப்படி பண்ணணுங்கிறது எல்லாமே எனக்கு தெரியுமா. ஐ எம் நாட் சைல்டு, ஓகே? இதெல்லாம் நல்லா வக்கனையாக பேசு. சரிடி, மாப்பிள்ளைய நல்லா பார்த்துக்கோ, ரொம்ப டார்ச்சர் பண்ணாத. இப்போ கூட பொண்ணு புகுந்த வீட்டுக்கு போகிறாளே, ஒரு 4-5 புத்திமதி சொல்லுவோன்னு பார்த்தா இப்போ கூட என் புருஷனுக்கு தான் நீ வார்னிங் சொல்லிகிட்டு இருக்கம்மா. ஏய் நீ எது வேணுமோ அதுதானே சொல்ல முடியும். மா நீ என்ன ரொம்ப டேமேஜ் பண்ணுற. போ, உங்ககிட்டலாம் பேசி ஒரு பிரச்சனை இல்லை. அப்பா அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே உங்கள் அப்பா கட்டுப்பிடிக்கிறீங்க. ஐ மிஸ் யூப்பா, மிஸ் யூடி தங்கம். அடிக்கடி அப்பாவை பார்க்க வந்துரு. கண்டிப்பாக வருவேன்ப்பா. நீ தான்ப்பா எப்போவுமே பெஸ்ட்டு, அம்மா எப்பவும் ஒஸ்ட்டு தான். எப்படி தான் நீ இந்த அம்மாவை கல்யாணம் பண்ணியும் தெரிலப்பா. அதுதான் நானும் யோசிச்சிருக்கேன். என்னங்க? இல்லைம்மா, அது பிள்ளைகிட்ட கேட்டேன். அப்பனும் மூளும் சேர்ந்து என்னை போட்டு ரோஸ் பண்ணிகிட்ருக்கீங்களா? இருங்க உன்னை நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா கூட நீங்கள் 2 பேரும் அப்படியே தகராறு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ கொஞ்சம் நேரத்தில் தயவோட அம்மா அப்படியே கூப்பிட்றாங்க. இங்கே நீங்கள் ஆமாம் டைம் ஆகிடுச்சு, அப்போவே வந்து கூப்பிட்டாங்க. சரி நான் இப்போ கிளம்புறேன். சரிடி பார்த்து போ. சரி அம்மா வரேம்மா. சரி அப்படி சொல்லிட்டு இப்போ நீங்களும் ஸ்ட்ரைட்டாக காரில் வந்து ஏறிட்டீங்க. இங்கே ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கிறது தயாங் தான். நீங்கள் அப்படியே வெளியில் பார்க்குறீங்க, ஏன்னா உங்கள் ஃப்ரெண்டை தான் தேடிக்கிட்டு இருக்கீங்க. எங்கே போயிட்டேன் இந்த லூஸ் பக்கி, நான் தான் போகிறேன்னு தெரியுது, இதுக்கப்புறம் எங்கே போய் தொலைஞ்சான்னு தெரியலையே அப்படி சொல்லிட்டு நீங்கள் தேடிக்கிட்டே இருக்கீங்க. இங்கே தயாங் போகலாமா? போகலாமான்னு கேட்டேன். ஒரு நிமிஷம், என்னாச்சு? என் ஃப்ரெண்டு, அவளை தான் தேடிக்கிட்டு இருக்கேன். ஓ அப்படியா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தயாங்க வெயிட் பண்ணிகிட்ருக்கான். இங்கே நீங்கள் தலையை வெளியில் விட்டு அப்படியே தேடிக்கிட்டு இருக்கீங்க. இங்கே உங்களோட அம்மா அப்பா பார்க்குறாங்க. ஒயன் என்னாச்சு, யாரை தேடிட்டுருக்க? லியா எங்கம்மா? லியாவா? இங்கே தானே இருந்தா அப்படி சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்த்துட்டு இருக்கும்போது இங்கே லியாவை பார்க்கணுமே. இங்கே இந்த கல்யாணம்னு சொன்னாலே இந்த ஐஸ்கிரீம், பாப்கார்ன், அப்புறம் வந்து காட்டன் கேண்டி அந்த மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அதே மாதிரி அங்கேயும் இருக்குது. இங்கே லியாவை பார்க்கணுமே. ஆஹா, வெரைட்டியாக ரகரகமாக இருக்குது, எதை எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த கவுண்டரில் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கா. இங்கே உங்களோட பிரதர் தான் வந்து லியாவை பார்த்துக்கிட்டு, லியாக்கா இங்கே என்னக்கா பண்ணிகிட்ருக்க? சாப்பிட்டுட்டு இருக்கேன்டா. அக்கா ஒயன் கிளம்புறாக்கா, உன்னை தான் தேடிக்கிட்டு இருக்கா. எது தேடிக்கிட்டு இருக்காளா? இரு அண்ணே. என்னம்மா, இந்த ஒரு கப் ஐஸ்கிரீம் மட்டும் எடுங்களேன். சரிம்மா அப்படின்ட்டு ஒரு கப் ஐஸ்கிரீம் எடுத்துகிட்டு அங்கேருந்து குடுன்னு வரா. இங்கே நீங்கள் பார்க்குறீங்க, கையில் ஐஸ்கிரீமோட குடுன்னு அப்படியே உங்கள் கார்கிட்ட ஓடி வரா. ஒயன் பார்த்து பத்திரமா போயிட்டு வா. அப்புறம் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ணா. ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தயாக்குமே சொல்கிறான். இங்கே நீங்கள் அப்படியே அவளை பார்த்து முறைக்கிறீங்க. ஏன்டி எப்படி முறைக்கிற? எங்கடி போய் தொலைஞ்ச? அதுவா, ஐஸ்கிரீம் எடுத்துகிட்டு வந்தேன்டி, செம்மையாக இருக்கும் தெரியுமா? ஐஸ்கிரீம் சாப்பிட்டியா நீ? எங்கே பாருடி, என்னை கடுப்பேற்றாத. இங்கே பக்கத்தில் என் புருஷன் இருக்கிறான், அதனால தான் நான் உன்னை அமைதியாக விடுறேன். இல்லைன்னா வண்டையாக கேட்பேன். எனக்கு தெரிய முடி, அதனால தான் கொஞ்சம் பேசுகிறேன். இல்லைனா நீ எப்படி பேசுன்னு எனக்கு தெரியாதா அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது இங்கே தயாங்க்கு வந்து ஏதோ நீங்கள் குசுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. தயாங்க்கு ஒன்றுமே கேட்கல, அப்படியே உங்களே குறுகுறுன்னு பார்த்துட்டே இருக்கான். சரி உன் புருஷன் வர பார்த்துட்ருக்கான், ஸ்வீட்டோட லைஃப்பை ஸ்வீட்டாக ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐஸ்கிரீம்லேருந்து ஒரு ஸ்கூப் எடுத்து அப்படியே உங்களுக்கு ஊட்டி விட்றா. நீங்களும் அப்படியே சாப்பிட்டுட்டு சரிடி, ஐஸ்கிரீம் நிஜமாகவே நல்லாயிருக்கு. அதான் தெரியுமே, அதனால தான் நீ 2 கப்பு அப்படியே உள்ளே இறக்கிட்டேன். ஃப்ரெண்டு புகுந்த வீட்டுக்கு போகிறாளே சென்ட் ஆஃப் பண்ணணுங்கிற அக்கறைலாம் இல்லாமல் 2 கப் ஐஸ்கிரீமை முக்கிட்டு இருக்கல்லடி நீனு. போதண்டி, உன் புருஷன் வர பார்த்துட்ருக்கான், கொஞ்சம் அடக்கி வாசி. சரி பொண்ணு மாதிரி நடந்துக்கணும். எதுவாக இருந்தாலும் நான் அப்புறம் பார்த்துக்கிறேன். சரி உன்னை பார்க்கலான்னா உன்னை கூப்பிட்டேன், நானும் கிளம்புறேன். சரிடி. அண்ணா ஆல் த பெஸ்ட்.
ம். சரி அப்படின்ட்டு அவனும் சிரிக்கிறான். நீங்கள் அப்படியே திரும்பி தயங்க பார்க்குறீங்க. அதே பாக்ஸி ஸ்மைல். ஐயோ! இந்த சிரிப்பில் என்ன வச்சுருக்கான்னு தெரியலையே! அவ்வளோ அழகா இருக்கே! அப்படின்ட்டு அப்படியே அவன பார்க்குறீங்க. "ஒயன் போலாமா? ஒயன் ஒயன் ஆ போலாமான்னு கேட்டேன். அப் போலாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனோட ஸ்மைலில் விழுந்தவங்க தான் அப்படியே விழுந்துட்டீங்க. அவங்க அப்படியே வண்டி எடுத்துகிட்டு அவனோட வீட்டுக்கு தான் இப்போ போயிட்டே இருக்கான். இப்போ டைம் ஸ்கிப். இப்போ நீங்கள் 2 பேரும் வீட்டுக்கும் வந்துட்டீங்க. இங்கே வீட்டுக்கு வந்ததுமே கொஞ்சம் சம்பிரதாயம் இருக்கும் இல்லையா? ஸோ தயவங்களோட வீட்டுக்கு வந்து நீங்கள் வந்து விளக்கேற்றுறீங்க. விளக்கேற்றுனதுக்கப்புறம் உங்களை தனியாக தயவங்க தனியாக ஒரு இடத்துல கூப்பிட்டு போயிட்டாங்க. நீங்கள் பார்க்குறீங்க, அத்தை என்ன பண்ணுறீங்க? இல்லைம்மா, நல்ல நேரம் வர வரைக்கும் நீங்கள் 2 பேரும் கொஞ்சம் தனியாக இருங்க. ஆ ம் சரிங்க அப்படின்ட்டு அவங்க மூஞ்சியே சுருங்கி போச்சு. இவ்வளோ நேரம் தயவங்க கூட இருக்கும்போது ஏதோ ஒரு பூஸ்டப் இருந்த மாதிரி, சார்ஜ் பண்ண மாதிரி அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக ரொம்ப ஷைனஸோடு இருந்தீங்க. இப்போ பார்த்தா மூஞ்சி ஃப்யூஸே போன மாதிரி அப்படியே இருண்டு போச்சு. இங்கே நீங்கள் அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறீங்க. கல்யாண வீடு இல்லையா? ஸோ நிறைய பேர் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் வேலையெல்லாம் பார்த்துட்டே இருக்காங்க. உங்கள் கூடயும் ஒரு சில பட்டாள கூட்டங்கள்லாம் இருக்குது. பட் இருந்தாலும் நீங்கள் ரொம்ப மிங்கிலெல்லாம் ஆகலை. சும்மா அப்படியே பார்த்துட்டே இருக்கிறீங்க. கொஞ்ச நேரத்தில் இங்கே தயங்கோட அம்மா அப்படியே உங்களை கூப்பிட்றாங்க. ஒயன் சொல்லுங்க உனக்கு போர் அடிக்குதாம்மா? அது இல்லை இந்தா இது உன்னோட ஃபோன். கொஞ்ச நேரம் டைம் ஆகும். ஒரு 8:30 போல் தான் நீ ரூமுக்கு போகிற மாதிரி இருக்கும். இங்கே பசங்கள்லாம் அங்கங்கே ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஐ திங்க் உனக்கு போர் அடிக்குதுன்னு நினைக்கிறேன். உங்கள் அம்மா சொன்னாங்க நீ ஒரே இடத்துல ரொம்ப நேரம் இருக்க மாட்டேன்னு. இருந்தாலும் இன்றைக்கி ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோமா. அது அத்தை அம்மா சொன்ன மாதிரி அப்படிலாம் இல்லை நான் இருந்துக்கிறேன். சரிம்மா. அவங்க அம்மா எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. எதை பற்றியும் நீ ஃபீல்லாம் பண்ணாத. இதுவும் வீடு மாதிரி உனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாத்தையும் பண்ணு. சரிங்க அப்படின்ட்டு மண்டே சோர்த்திக்கிட்டு அப்படியே அங்கே பார்க்குறீங்க. இங்கே அவங்களும் அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. இந்த அம்மாவுக்கு வேறு வேலையே இல்லை. என் மானத்தை வாங்கிறதுக்காக இப்படி எல்லாமா சொல்லி வைக்கிறது. அவங்க என்ன நினச்சிருப்பாங்கன்னு தெரியலையே. ஸ்வீட்டாக தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் சரி ஓகே விடுவோயன். அவங்க சொல்கிறதும் கரெக்டு தான். நம்மளால் தான் ஒரு இடத்துல நிம்மதியாக இருக்கவே முடியாதே. ஹைப்பர் ஆக்டிவ் வேறு அப்படி சொல்லிட்டு அங்கேயே எங்கேயோ அப்படியே அலைஞ்சிக்கிட்டே இருக்கீங்க. இப்போ கையில் ஃபோன் வந்துருச்சுல. இப்போ ஃபஸ்ட்டு காலே அவங்களோட ஃப்ரெண்டுக்கு தான். இங்கே லியா அப்படியே ஜேசன் கூட பேசிகிட்டே இருக்கும்போது இருக்கா. ஸோ அந்த டைமில் தான் நீங்கள் கால் பண்ணுறீங்க. இவ எதுக்கு கால் பண்ணுறா? கல்யாணம் ஆயிடுச்சு, இப்போவாச்சும் என்னை நிம்மதியாக விடுவாள்னு பார்த்தா இப்போ கூட விட மாட்டேங்கிறாடா. ஏண்டி அவளையே போட்டு திட்டிக்கிட்டே இருக்க? அது உனக்கு சொன்னாலாம் புரியுது. இரு நான் அட்டன் பண்ணி என்னான்னு கேட்குறேன் அப்படின்ட்டு அட்டன் பண்ணி ஹலோ என்னடி உன் பிரச்சனை? இப்போ நான் அவங்க வீட்டில் தாண்டி இருக்கேன். அதான் தெரியுமே, நாங்கள் தானே அனுப்பி வச்சோம். சொல்கிறத முழுசாக கேள்றி. சொல்லு என்ன விஷயம், என்ன நடந்துச்சு? அங்கேருந்து வந்தேன்னா வந்ததும் விளக்கேற்ற சொன்னாங்க. விளக்கேற்றினதுக்கப்புறம் என்னை தனியாகவும் என் புருஷனை தனியாகவும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. சரி. அப்புறம் என் கூட கொஞ்சம் பட்டாளங்களெல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கு. எது பட்டாளமா? புரியலடி, என்ன சொல்கிற? அதாண்டி கொஞ்சம் குட்டீஸு அப்புறம் ஒரு அடல்ட்ஸான குழந்தைங்க எல்லாமே என்கிட்ட தான் சுற்றிக்கிட்டே இருக்காங்க. ஓ சரி. அப்புறம் அது சுற்றிக்கிட்டே இருக்காங்களா? அது எனக்கு என்னமோ ஒரு மாதிரி இருக்குது. ஏன்டி நீ தான் இந்த மாதிரி குழந்தைங்க பார்த்தா அவங்களுக்கு நீ கண் பண்ணி கொடுப்பி, அப்புறம் என்ன? கொடுப்பான்தான். ஆனால் எனக்கு இப்போது என் புருஷனை பார்க்கணும் போல இருக்குது. அப்படின்ட்டு இங்கே அவள் அப்படியே ஜேசனை பார்க்குறா. என்னை ஸ்பீக்கரில் போட்டுருந்துருப்பா. இங்கே ஜேசன், வயன் உனக்கு உன் ஹஸ்பண்ட் தயங்க பார்க்கணும் போல இருக்கா? ஜேசன் நான் தான். நீ எப்படி? அதுவா, நானும் லியாவும் பேசிகிட்டு இருக்கும்போது நீ கால் பண்ண. அதான் அவள் ஸ்பீக்கரில் போட்டாளா? அது ஜேசன் நீ எதுவும் தப்பாலாம்? ஐயோ நான்லாம் தப்பாலாம் நினைக்கவே மாட்டேன், கவலைப்படாத. என்ன உன் புருஷனை உனக்கிட்டேருந்து பிரிச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறியா என்ன? ஐயோ அப்படிலாம் இல்லை.
தெரியுதே ஒயன், அதான் நீ சொல்கிறதுலையே. அது இல்லை, எனக்கு இங்கே என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரியல, கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என் கை கால்லாம் கொஞ்சம் விறுவிறுன்னு வருது, ஏதாவது நோண்டிக்கிட்டே இருக்கணும் போல இருக்குது. ஏய் என்னடி சொல்கிற அப்படின்ட்டு இங்கே இல்லையா? ஆமாண்டி, இங்கே வீடெல்லாம் பார்க்கவே செம்மையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற இடத்த பார்க்கும்போது ஏதாவது வரையணும், ஏதாவது பண்ணணும்னு தோணிக்கிட்டே இருக்கு. அந்த மாதிரிலாம் பண்ணி வச்சிடாதடி, நீ நல்லா தான் வரைவா, அதுக்காக இப்போ தான் போனதுமே கெட்ட பேர்லாம் வாங்கிட்டு வந்துடாத. இருந்தாலும் என்ன இருந்தாலும் இல்லை, கொஞ்சம் நேரம் தான், அது வரைக்கும் வேணால் நான் உனக்கு கம்பெனி கொடுக்குறேன், ப்ளீஸ் தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் அமைதியாக இரு. ஆனால் எனக்கு இங்கே பாருவயன், நான் தான் சொல்கிறேன்ல. சரி அப்படின்ட்டு உங்கள் கூட அவள் பேசிக்கிட்டே இருக்கா. பேசுகிறதுல நீங்களும் கொஞ்சம் அமைதியாக தான் இருக்கீங்க, ஆனால் உங்கள் கால் சும்மாவே இல்லை, அங்கேயும் நடந்து தான் பேசிக்கிட்டே இருக்கீங்க. கொஞ்ச நேரத்தில் எங்கள் தயாங்கோட அம்மா, ஒயன் சொல்லுங்க அத, என்னம்மா பண்ணிகிட்ருக்க? இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிகிட்டு இருக்கேன். ஓ அப்படியாம்மா, சரி டைம் ஆகிடுச்சுமா, இப்போ நீ போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரியா? சரிங்க தான், ஆனால் ட்ரெஸ்ஸு அது எல்லாத்தையுமே நாங்கள் அரேஞ்ச் பண்ணிட்டோம், நீ போய் ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வா. இந்த ரூமில் இங்கே போய் ஃப்ரெஷ்அப் ஆக்கியோ. சரிங்க தான். சரிம்மா அப்படின்ட்டு அவங்களும் போயிட்டாங்க. இங்கே நீங்கள் சரிடி, நான் ஃப்ரெஷ்அப் ஆக போகிறேன். ஓ அயன், ஃப்ரெஷ்அப் ஆக போகிறீங்களா மேடம்? ஆமாடி, அவங்க தான் சொன்னாங்களே ஃப்ரெஷ்அப் ஆகிறதுக்கு. லூஸு. என்ன, அவங்க எதுக்கு ஃப்ரெஷ்அப் ஆக சொல்கிறாங்கன்னு தெரியுமா? எதுக்கு? தூங்குறதுக்கு தான். அடியே, கொஞ்சம் கூட உனக்கு அறிவே இல்லடி. ஏன்டி பைத்தியமா நீனு அப்படின்னு சொல்லிட்டு ஜேசன் கிட்டேருந்து அப்படியே தள்ளி வரா. ஏய் எங்கடி போகிற? நான் வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொஞ்சம் தள்ளி வந்துக்கிட்டு, உனக்கு ஞாபகம் இருக்கா? என்ன? உனக்கு எல்லாத்தையும் நானே உனக்கு ஞாபகப்படுத்தணும். என்னன்னு சொல்லிடி, நீ ஞாபகம் இருக்கான்னு இப்படி மொட்டையாக கேட்டேன்னா நான் எப்படி சொல்கிறது? ஐயோ சரி சொல்லி தொலைகிறேன். சின்ன வயசில் நீயும் நான் விட்டு படம் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? அதை ஏன்டி இப்போ ஞாபகப்படுத்துகிற லூஸு? இது அதுக்கு தாண்டி அவங்க கூப்பிட்றாங்க. பைத்தியம் மாதிரி பண்ணாத வயன், எனக்கு கோவமாக வருது. என்னடி சொல்கிற? கல்யாணம் ஆனால் ஃபர்ஸ்ட் நைட்டுன்னு ஒன்று விஷயம் நடக்கும்ல? ஆமாம் நடக்கும், அதுக்கு தான் இப்போ உன்னை ஃப்ரெஷ்அப் ஆகிறதுக்காக கூப்பிட்றாங்க. அதுக்கு நார்மலாக சாரீ தானே வியர் பண்ணிட்டு போவாங்க? ஆமாம் சாரீ தான் வியர் பண்ணிட்டு போவாங்க, ஆனால் என் கையில் வெறும் நைட் ட்ரெஸ் தானே கொடுத்துருக்காங்க, அப்போ தூங்க போகிறேன்னு தானே அர்த்தம். நைட் ட்ரெஸ்ஸாக கொடுத்துருக்காங்க? ஏன் ஒருவேளை இன்றைக்கி ஃபர்ஸ்ட் நைட் இல்லையோ என்ன? தெரியலையே அப்படின்ட்டு அவளும் யோசிக்கிறா, நீங்களும் யோசிக்கிறீங்க. கொஞ்ச நேரத்தில் தயாங்கோட அம்மா அப்படியே வராங்க. அத்தை நான் இப்போ கொஞ்ச நேரத்தில் ஃப்ரெஷ்அப் ஆகிடுறேன் அப்படி சொல்லிட்டு, வைக்கிறேன்டி சரி அப்படின்ட்டு நீங்களும் ஃபோனை கட் பண்ணிட்டீங்க. கூடன்னு போய் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு அவங்க கொடுத்த ட்ரெஸ்ஸு தான், அவங்க வந்து உங்களுக்கு நைட் ட்ரெஸ் தான் கொடுத்துருப்பாங்க. நீங்களும் நைட் ட்ரெஸ் வியர் பண்ணிவிட்டு அப்படியே வெளில வரீங்க. சரிம்மா நீ இந்த ரூமுக்கு போ. சரிங்க அத்தை, ஆனால் எதுக்காக நைட் ட்ரெஸ்ஸு? ஏம்மா உனக்கு நைட் ட்ரெஸ் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கா என்ன? வீட்டில் நைட் ட்ரெஸ் போட மாட்டியா? இல்லைத்த, நைட் ட்ரெஸ் தான் போடுவேன், ஆனால் இன்றைக்கி ஏன்? இல்லைம்மா, ஆக்சுவலி இன்றைக்கி என்ன விஷயம் ஆயிடுச்சுன்னா, ஆக்சுவலி இன்றைக்கி என்ன ஆச்சு அப்படின்னா, இன்றைக்கி ஃபர்ஸ்ட் நைட் இன்றைக்கி இல்லைம்மா. என்னத்த சொல்கிறீங்க? ஃபர்ஸ்ட் நைட் இன்றைக்கி இல்லையா? ஆமாம்மா, இன்றைக்கி ஃபர்ஸ்ட் நைட் இல்லை, அது ஒரு 2 நாள் கழித்து வச்சுருக்கோம். 2 நாள் கழிச்சா? ஆமாம்மா. சரிங்க. அப்போது இந்த ரூமில் தயாங்க வருவாரா என்ன? ஐயோ என்ன கேட்குறேன்? இல்லைங்க, நான் போய் தூங்கிக்கிறேன். சரிம்மா, நீ தனியாக தூங்கிடுவல்ல, நான் வேணால் உன் கூட வந்து கம்பெனி கொடுக்குவா? இல்லைத்த, பரவாயில்ல, நானே தூங்கிக்கிறேன். சரிம்மா. அத்தை வேறு லக்கேஜஸ் எல்லாமே அந்த ரூமுக்கு வந்துருச்சுமா. நீ வந்து நாளைக்கு காலையில் உன்னோட லக்கேஜஸ் எல்லாமே ஒரு ரூமுக்கு வந்துருச்சு, எல்லாமே அரேஞ்சும் பண்ணியாச்சு. சரியா? சரிங்க அத்தை. சரி, அப்புறம் வயன், ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தியா என்ன? என்னத்த?
இல்லைம்மா, என் பையன் வருவான்னு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தியான்னு கேட்டேன். அது அப்படிலாம் இல்லை அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிம்மா அப்படின்ட்டு அவங்களுக்கு சிரிப்பு தான் வருது. நீங்கள் உங்களுக்கு எதுவுமே தெரியல, அதுதான் மெயின் ப்ராப்ளமு. இங்கே நீங்கண்ணா இவங்க ஏன் இப்படி சிரிச்சிட்டு போகிறாங்க அப்படின்ட்டு இப்போ நேராக அந்த ரூமுக்கு போயிட்டீங்க. அந்த ரூமில் நீங்கள் மட்டும்தான் தனியாக இருக்கீங்க. இப்போ நீங்கள் அப்படியே லியாவுக்கு தான் கால் பண்ணுறீங்க. இங்கே லியா ஐய கல்யாணம் பண்ணிட்டு போனால் சும்மா நொய்யின்னு எனக்கு கால் பண்ணி உசுரை வாங்கிட்டு இருக்குது பாரு கழுத. என்னடி உன் பிரச்சனை? நீ தான் ஃபஸ்ட் நைட்டுக்கு தான் போயிட்டேல, அப்புறம் என்ன மைத்துக்கு எனக்கு கால் பண்ணுறேன்? ஃபர்ஸ்ட் நைட்டுக்கெலாம் போகலடி, எனக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு கட்டு. எதை ஃபர்ஸ்ட் நைட்டு கட்டா? ஃபர்ஸ்ட் நைட் இல்லையா? அப்போ என்னைக்கா? ஏதோ 2 நாள் கழிச்சு வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஓஹோ, அதான் பிள்ளையோட மூஞ்சி வாடி போச்சோ? அதெல்லாம் இல்லடி, இந்த அத்தை வர என்னை குறுன்னு பார்த்து சிரிச்சுக்கினே போகுது, ஏனே தெரியல. ஏன் சிரிச்சுக்கிட்டு போகுதா? நீ அதுக்கு என்ன பண்ண? நான் எதுவுமே பண்ணலடி, நான் சும்மா தான் இருக்கேன். அவங்க தான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நானும் ஏன் இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். அப்போலேருந்து இப்படி தாண்டி சிரிக்கிறாங்க. நீ சரியான மக்கு சாம்பிராணிடி. ஏன்டி பின்ன இப்படி கேட்டால் யார் தான் சிரிக்க மாட்டாங்க? நீ இதுக்கு அலையிறேன்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க போல். எது அலையிறேனா? ஐயோ, நான்லாம் அப்படிலாம் கிடையாது. நான்லாம் சின்ன வயசில் பிட்டு படம் பார்த்தது. அதுக்கப்புறம் நான்லாம் அந்த பழக்கத்தை எப்படி பண்ணுவாங்கன்னு கூட எனக்கு தெரியாது, மறந்து போச்சு. ஆமாம் தெரியாது சொன்னாங்க. என்னடி ரொம்ப ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்கா? நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் மட்டும் ஏதோ இதில் பிஹெச்டி முடித்த மாதிரி என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. எனக்கும் ஒன்றுமே தெரியாது தெரியுமா? தெரியலைன்னா கற்றுக்கோடி. இரு அப்படின்ட்டு அவள் கொஞ்ச நேரத்தில் நிறைய லிங்க் உங்களுக்கு அமுச்சு விட்றா. நீங்கள் என்னடி லிங்க்காக அமுச்சு விட்ருக்க? ஓப்பன் பண்ணி பாடுறி. சரி அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. அதில் சவுண்டு கேட்குது. ஐயோ, என்ன சவுண்டு கேட்குது? என்ன இளவடி இது? இளவா லூஸு? இதை தாண்டி நீங்கள் பண்ண போகிறீங்க? இது அன்றைக்கி பார்க்கும்போது வேறு மாதிரி இருந்துச்சு. ஆமாம், எப்போவும் ஒரே வீடியோவாக இருக்க போது. சரி, இது என்ன இவ்வளோ இப்படி தான் இருக்குது? இப்படியோவா இருக்கும்? இப்படி தான் இருக்கும். இதுதான் நீ பண்ண போகிற? இல்லை இதுதான் உன் புருஷன் உன் கூட பண்ண போகிறது. இல்லை, ஆனால் இது என்ன இதுன்னு வச்சிட்ருக்க? இது பார்க்கவே கொஞ்சம் பயமாக இருக்கே. இது பார்க்க தான் பயமாக இருக்கும், அனுபவிச்சு பாரு, சொர்க்கமாக இருக்கும். என்னடி இப்படி சொல்கிற? அப்போ நீ அதெல்லாம் பண்ணியாச்சு. அடி பாவி, எப்போ? அதெல்லாம் நடந்து பல வருஷம் ஆகுது. எது பல வருஷமா? ஏன்டி இது என்கிட்ட நீ சொல்லவே இல்லை? சொல்லக்கூடிய விஷயமாடி இது. அதெல்லாம் ஒரு ஆக்சிடெண்ட்டில் நடந்துச்சு. அதுக்கப்புறம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நாங்களுமே ரெகுலராக பண்ணிட்டோம். என்ன ரொம்ப ஷாக் ரியாக்ஷன்லாம் கொடுக்காத. இங்கே பாரு, இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துக்கோ. இந்த மாதிரி தான் இருக்கும். கடைசியில் ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு போய் எனக்கு இப்படி பண்ணால் பிடிக்காது, அப்படி பண்ணால் பிடிக்காதுன்னு சொன்னேன்னா உன் புருஷன் காண்டாயிருவாண்டி. அப்படி வேற இருக்குதா? இப்போ நான் என்ன பண்ணணும்? கற்றுக்கோ. வேணா எக்ஸ்ட்ரா 4-5 லிங்க்கு கூட நான் உனக்கு சென்ட் பண்ணுறேன். வேணாம், இதுவே எனக்கு தலையே சுற்றுது. கற்றுக்கோடி. அவனா இதை மட்டும் சொல்லு. இதை கற்றுக்கிட்டு நான் என்ன டிகிரியாக வாங்க போகிறேன்? டிகிரி எங்கே வாங்க போகிறேன்? டெலிவரி தான் ஆக போகிறேன். ஏன்டி சும்மாவே இருக்க மாட்டேன்? ஏதாவது பார்த்து சொல்லிக்கிட்டே இருப்பியா? அப்படிலாம் இல்லடி, அதெல்லாம் நீ அனுபவிச்சதான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனா அவங்களுக்கு ஆசையை தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கா. சரி, காலையிலே உன் புருஷனை பார்த்து அவ்வளோ வலின்னு வலிஞ்ச. அதுக்கப்புறம் உன் புருஷனை நீ பார்க்கவே இல்லையா? பார்க்கவே இல்லடி. எனக்கு சாப்பாடு கூட ரூமில் கொண்டு வந்துட்டாங்க. எது, ரூமில் கொண்டு வந்துட்டாங்களா? நான் கேட்டதுக்கு வெளியில் நிறைய ஆட்களாக இருக்காங்க, உனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஸோ அதனால் நீ இங்கே இருந்து சாப்பிடுமான்ட்டாங்க. இது என்னடா புதுசாக இருக்குது? என்னமோ தெரியல. நீ தயங்க பார்க்க ட்ரையே பண்ணலையா?
வெளியிலே விட மாட்டேங்கிறாங்கடி. வெளியில் வேற செம்ம கூட்டமாக இருக்குது. எங்கேருந்து தான் இவங்களுக்கு சொந்தக்காரங்களாம் இருக்காங்களோ என்னவோ. நானும் வெளியில் போக ட்ரை பண்ணுறேன். எவ்வளோ நேரம் தான் நான் இந்த ரூமுக்குள்ளே இருக்கிறது? என்னை பற்றி தான் உனக்கே தெரியும்ல. என்னால் கொஞ்ச நேரம் ஒரு இடத்துல இருக்கவே முடியாது. இத்தனைக்கும் நான் இந்த ரூமையே ஒரு 100 தடவை சுற்றி வந்திருப்பேன்டி. ஐயையோ! ஒயனுக்கு வந்த சோதனையை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல. இல்லை ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீ எல்லாம் மனுஷியே இல்லை தெரியுமா? அதெல்லாம் வெற்றி. என்னையெல்லாம் போட்டு எவ்வளோ பாடுபடுத்தின. இப்போ நீ இந்த மாதிரிலாம் இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? போதும். எனக்கு தூக்கம் வர மாதிரி இருக்குது. நீ ஃபோனை கட் பண்ணு. ஏய், ஃபோனை கட் பண்ணுறதுலாம் இருக்கட்டும். நீ அந்த வீடியோ பார்த்து கற்றுக்க வழியை பாரு. ஏய் சும்மா ரெடி, அதை கற்றுக்கலாம் சொல்லிக்கிட்டு இருக்காது. என்னெல்லாம் அதெல்லாம் முடியாது. நீ ஃபோனை வை அப்படின்ட்டு நீங்கள் டக்குன்னு ஃபோனை வைக்கிறீங்க. ஏய் சொன்னால் கேள்வி வச்சுட்டாளா? எங்கே சொன்னால் கேட்குறா? சரி, இவளுக்கு தெரியாட்டாலும் அவன் புருஷனுக்கு தெரியும்ல, அவன் பார்த்துப்பான் அப்படின்ட்டு இப்போ அவளுமே நார்மல் ஆகிட்டா. இங்கே நீங்கள் அப்படியே அந்த ஃபோனையே தான் குறுன்னு பார்த்துட்டே இருக்கீங்க. என்ன இந்த லிங்க் நான் பார்க்கலையோ அப்படின்ட்டு ஒரு லிங்க் ஓப்பன் பண்ணுறீங்க. மறுபடியும் சவுண்டு வருது. ஐயோ, இது வேறு சவுண்டு போட்டுக்கிட்டு இருக்கு. சவுண்டு கம்மியாகுன்னு சொல்லிட்டு வால்யூம் பட்டனை அப்படியே கம்மி பண்ணுறீங்க. இதை இப்படி பார்க்க முடியாது போலையே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்க்கும்போது உங்களோட பேக்கில் வந்து இயர்ஃபோன்ஸ் இருக்கும். ஸோ அதை எடுத்து கனெக்ட் பண்ணி அப்படியே பார்க்குறீங்க. உங்களுக்கு ஒரு சைடு வேர்த்து ஊற்றுது. என்னது இது இப்படி இருக்குது? ஐயோ, இவ்வளோ வைல்டாக வர பண்ணுறானே. அப்போது இப்படி தான் இருக்குமா? நம்ம பாடியெல்லாம் தாங்குமானே தெரியலையே அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே உங்களையே பார்க்குறீங்க. வேணு பேசாமல் கல்யாணம் பண்ணாமலே இருந்திருக்கலாமோ? கல்யாணம் பண்ணாமல் இருந்தால் கூட நிம்மதியாக இருந்திருக்கலாம் போல். இந்த மாதிரி அனுபவிக்கணுமா என்ன அப்படின்னு நீங்கள் அப்படியே குறுன்னு பார்க்குறீங்க. ஐயையோ வேணாம்ப்பா சாமி, இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோனை அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ நேரம் தான் இந்த ரூம்லேயே இருக்காது, எனக்கே பைத்தியம் பிடிச்சிடும் போலையே. எல்லோரும் தூங்கிட்டாங்களா அப்படின்ட்டு அந்த டோரை ஓப்பன் பண்ணி அப்படியே எட்டி பார்க்குறீங்க. யாரையுமே காணோம். எல்லோரும் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே மாடி இருந்துச்சுல்ல, சரி அங்கேயாச்சும் கொஞ்ச நேரம் போகலாம் அப்படி சொல்லிட்டு மெதுவாக யாருக்குமே தெரியாமல் அப்படியே அந்த மாடிக்கு தத்தி நடந்து போகிறீங்க. நீங்கள் மாடிக்குமே வந்துட்டீங்க. மாடிக்கு வந்ததுமே அப்படியே சுற்றி பார்க்குறீங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி பௌர்ணமி, நிலா வேறு அப்படியே பிரகாசமாக இருக்குது. வாவ், செம்ம அழகாக இருக்குது அப்படின்ட்டு சோம்பல் முறிச்சிக்கிட்டே அப்படியே இடுப்பில் கையை வச்சுட்டு ஏதோ ஒரு ஆம்பளை பாய் நின்று பார்க்குற மாதிரி பார்த்துட்டே இருக்கீங்க. கொஞ்ச நேரத்தில் வயன் அப்படின்ட்டு திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா தயாங். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அந்த நிலா வெளிச்சத்தில் இங்கே நிலாவே தோத்துடும் போல் அந்தளவுக்கு ரொம்ப அழகாக இருக்கான். இங்கே நீங்கள் அப்படியே பேனை பார்த்துட்டே இருக்கீங்களா? இங்கே தயாங், வயன் நீங்கள் என்ன பண்ணுற, அதுவும் இந்த நேரத்தில் அப்படின்ட்டு பேனை தான் பார்த்துட்டே இருக்கீங்க. வயன் ஒன்றை தான். அது நைட்டு தூக்கம் வரலைங்க. அது ஒரே ரூமில் ரொம்ப நேரம் என்னால் இருக்க முடியல. ஸோ அதான் கொஞ்சம் காற்று வாங்கலான்ட்டு. ஓ சரி, ஓகே. சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். ஏன் டைனிங்கில் சாப்பிட வரல? இல்லை, அத்தை தான் சொன்னாங்க ரூமில் இருந்து சாப்பிட்றதுக்கு. வெளியில் நிறைய கெஸ்ட்டு இருக்காங்களாம். ஓ அதுவும் கரெக்டு தான். எங்கள் வீட்டு கெஸ்ட்டெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரினா உங்களை ரொம்ப டீஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதுவும் நைட்டு ஃபர்ஸ்ட் நைட் வேறு இல்லையா? ஸோ ரொம்பவே டீஸ் பண்ணுவாங்க. அதனால தான் அம்மா அப்படி கொடுக்க சொல்லியிருக்கோம். நீங்கள் அந்த ஃபர்ஸ்ட் நைட்டுன்னு வேர்டு கேட்டதுமே அந்த வீடியோஸ் தான் அப்படியே உங்கள் மைண்டில் வந்துட்டு போகுது. ஐயோ ஆமாம்ல, ஃபர்ஸ்ட் நைட்டில் அதுதான் பண்ணுவாங்கன்னு சொல்லிகிட்டு இருந்தா அப்படின்ட்டு நீங்கள் திருன்னு முழிச்சிக்கிறீங்க. இங்கே தயாங்க பார்க்குறான். என்னாச்சு, நீ ஓகே தானே? நான் ஓகே தான். அப்புறம் என்னங்க, இதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நைட் எப்போ வைப்பாங்க? இல்லை, அத்தை சொன்னாங்க இன்னைக்கு இல்லைன்னு. அப்போது இனி எப்போ வைப்பாங்க?
அப்படின்ட்டு நீங்கள் கேட்குறீங்க. இங்கே தாங்க என்ன நினச்சிட்டானா நீங்கள் ஃபர்ஸ்ட் நைட்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இங்கே உங்களுக்கு பயத்தில் தான் நீங்கள் வந்து எப்படா தள்ளி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. நீங்கள் தயா ஆம், அது மேபி ஒரு 3 or 4 டேஸில். 4 டேஸ் ஆகுமா? ஆ ஆமாம். ஏன் எதுக்கு இவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டு? இல்லை இல்லை, எக்ஸைட்மெண்ட்லாம் இல்லை. அது சும்மா கேட்டேன். ஓ, ஓகே. வயன், ம், என்னங்க? ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் இன் ஃபர்ஸ்ட் நைட்? ஆ, இல்லை, நீ பேசுகிறத பார்த்தா இன்ட்ரெஸ்டடா? அது இல்லைங்க, அப்படிலாம் இல்லைங்க. நிஜமாவா? ஆமாங்க, நிஜமாக தான். ம், சரி அப்படின்ட்டு அவனும் அப்படி ஒரு மாதிரி ஊமை சிரிப்பாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி சிரிக்கிறான். நீங்கள் நான் அப்படி என்ன கேட்டேன் அப்படின்ட்டு யோசிக்கிறீங்க. அப்போ தான் தெரியுது, ஐயோ இவர் இப்படி நினச்சிட்டாரா அப்படின்ட்டு. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி குறுகுறுன்னு பார்த்துட்டே இருக்கீங்க. நீங்கள் தயாங்க சிரிச்சுக்கிட்டே அவங்க பக்கத்தில் ஒரு ஸ்லாப் மாதிரி இருக்கும், அதில் வந்து உட்கார்றான். நீங்களும் அப்படியே பார்க்குறீங்க. என்ன பார்த்துட்டே இருக்க, உட்காரு. சரிங்க. வயன், ஆ, இதுக்கு முன்னாடி லவ் பண்ணியிருக்கியா? லவ்வா? ம், இல்லைங்க, லவ்வெல்லாம் பண்ணதில்லை. ஏன்னா நிஜமாவே லவ் பண்ணதில்லையா? ம், பண்ணதில்லை. பொய் சொல்லாத வயன், நான் ஒன்றும் தப்பாலாம் நினச்சிக்க மாட்டேன். ஐயோ, ப்ராமிஸாக சொல்கிறீங்க, நான் யாரையுமே லவ் பண்ணதில்லை. நிஜமாக தான். ஏங்க அதான் ப்ராமிஸ்ன்னு சொல்கிறேன், நிஜமாவான்னு கேட்குறீங்க அப்படின்ட்டு. இப்போ தான் உங்களோட வெர்ஷன் அப்படியே வெளியில் வருது. தேவன் பார்க்குறான். அப்போ நீ லவ் பண்ணது? இல்லை, நான்லாம் லவ் பண்ணதில்லை. ஏன்னா காலேஜ் டைமில் பையன் மாதிரி சுற்றிக்கிட்டு இருப்பேனா, என்னை பார்த்து எல்லாருமே பையனோட ஃபீல் தான் வருமே சொல்லிட்டு எவனுமே நான் லவ் பண்ண மாட்டாங்க. ஆனால் ஃப்ரெண்டு நிறைய பேர் இருக்காங்கங்க. எல்லாருமே செம்ம ஜாலியான ஃப்ரெண்ட்ஸ், என்கிட்ட நல்லா பேசுவாங்க. ஓ, ஓகே வயன், சரி. நீங்கள் இதுக்கு முன்னாடி லவ் பண்ணியிருக்கீங்களா என்ன? ம், லவ் பண்ணியிருக்கேன். ஆ, பண்ணியிருக்கீங்களா? ம், சரி. அப்புறம் ஏன் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கல? பிரேக்கப் ஆயிடுச்சு. ஓ, ஏன்? செட் ஆகலை, அதனால தான். ஓஹோ, ஃபீல் பண்ணிங்களா? பண்ணேன் ஒரு காலத்தில். அதுக்கப்புறம் அதெல்லாமே மறைஞ்சு போச்சு. ஆஹா, சரி. உங்கள் லவர் பார்க்க எப்படி இருப்பாங்க? ம், இல்லை, சும்மா கேட்டேன். அழகாக இருப்பா. அழகுனா எப்படி? எப்படின்னா, இல்லை, என்ன மாதிரி அழகாக இருப்பாங்களா? ஆ ஆ, இல்லைங்க, என்ன மாதிரி இருப்பாங்களான்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்லதோ. இங்கே தயாங்க அப்படியே உங்களே பார்க்குறான். இல்லை, உன்னை விட ரொம்ப அழகாக இருப்பா. ஆ, ஏன்னா என்னை விட ரொம்ப அழகாக இருப்பாளா அப்படின்ட்டு நீங்கள் 1008 யோசனை உங்கள் மண்டையில் ஒதுக்கிது. ஏன்னா என்னை விட ரொம்ப அழகாக இருப்பாங்களா? ம், உன்னோட ரொம்ப அழகாக இருப்பா. ஓ, அப்படின்ட்டு நீங்கள் வந்து உங்களை காம் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. இருந்தாலும் உங்களுக்கு மனசு அரிக்குது. என்னோட அழகாக இருப்பாளா? ஐயோ, எப்படி இருப்பான்னு தெரியலையே, எனக்கு அவளை பார்க்கணும் போல இருக்கே. ஐயோ, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு உங்களுக்கு தலை பிச்சுக்குது. நீங்கள் தயாங்க அப்படியே உங்களை பார்க்குறான். ஏன்னா நீங்கள் கொஞ்சம் ஹைப்பர் ஆகிட்டுருக்கீங்கிறது அவனுக்கு நல்லா தெரியுது. ஏன்னா உங்களோட கை வந்து பரன்னு இருக்குது, ஏதாவது பிடிச்சி நோண்டிக்கிட்டே இருக்கிறீங்க. எங்கள் தயாங், வயன், என்னங்க, நீ ஓகேவா? நான் ஓகே தாங்க. எனக்கு என்னமோ அப்படி தெரியலையே, ஏதோ பற்றி ரொம்ப ஆழமாக யோசிச்சுட்ருக்கேன்னு நினைக்கிறேன். ஐயோ, இல்லைங்க, நான் அப்படிலாம் இல்லை. நிஜமாவா? நிஜமாக தான். சரி, ஓகே அப்படின்ட்டு அவன் உங்களே தான் நோட் பண்ணிட்டே இருக்கான். நீங்கள் வாய் வார்த்தை கேட்க மட்டும்தான் நீங்கள் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. பட் இருந்தாலும் உங்களோட மனசில் என்னை விட அழகாக இருப்பாளா? எப்படி இருப்பா? சரி, நான் மொக்க தான், ஆனால் என்னை விடையே அழகாக இருப்பானா? எப்போ வேணாலும் வந்து என் புருஷனை கொத்திட்டு போயிடுவாளோ? அதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிக்கிட்டே இருக்கீங்க. எங்கள் தயாங்க பார்க்குறான். ஒயன், என்னங்க, என்ன யோசிச்சிட்டே இருக்க?
நீ நார்மலாக தானே இருக்க? நான் நார்மலாக தாங்க இருக்கேன். என்ன? இல்லை, நான் நார்மலாக தான் இருக்கேன்னு சொல்கிறேன். சரி. அம், ரொம்ப நேரம் நிற்க வேணாம், ஏன்னா பனி பெஞ்சிரும். ஸோ நீ போய் தூங்க, நானும் போய் தூங்குறேன். சரிங்க. அப்புறம் என்னங்க? ம் இப்போது நீங்கள் உங்களோட எக்ஸ் கூட காண்டாக்டில் தான் இருக்கீங்களா? ஆ இல்லைங்க, சும்மா ஒரு ஜென்ரல் நாலேஜ்க்கு. அவ கூட காண்டாக்டில் தான் இருக்கேன். எது? காண்டாக்டில் இருக்கீங்களா? ம் ஓகேங்க. சரிங்க, நான் போய் தூங்குறேன், எனக்கு தூக்கம் வருது, நான் போகிறேன் அப்படின்ட்டு குடுன்னு அப்படியே உங்கள் ரூமில் வந்து தொப்புன்னு அந்த பெட்டில் படுக்கிறேங்க. லவ் பண்ணியிருக்கிறது கூட ஓகே தான். இருந்தாலும் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் அவருடைய எக்ஸு தான் ரொம்ப அழகுங்கிற மாதிரி சொல்கிறாரு. என் மனசை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்கலையா? லூசு பையன். இவன் யாருன்னு தெரியலையே, என்னை விட அழகாக இருப்பாளாமே. ஐயோ, எங்கேருந்து தான் இந்த சக்காலத்திங்கெல்லாம் வராங்கன்னு தெரியலையே கடவுளே. எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நடக்குது? இப்போ என்ன பண்ணுறது? ஒரு வேளை அவனுக்கு என்ன பிடிக்கலையா? அதனால தான் அவனோட எக்ஸை நினச்சிட்ருக்கானா? என்னை பிடிச்சிருந்துச்சுன்னா நான் தான் அழகுன்னு சொல்லணும்ல. அப்போது அவருக்கு என்ன பிடிக்கலையா அப்படின்ட்டு நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கீங்க. அயன், இப்போ உன்னை பிடிக்கல, உன்னை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு அந்த எக்ஸை கல்யாணம் பண்ணிட்டா என்ன பண்ணுவ நீ? ஐயோயோ, அப்படி மட்டும் நடக்கவே கூடாது. என் புருஷனா நான் யாருக்காகவும் நான் விட்டே கொடுக்க மாட்டேன். என் தயாவை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். அவர் ஏன் புருஷன். இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருக்கீங்க. அந்த டைமில் உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்டோட லியா ஞாபகம் தான் வருது. லியா கிட்ட மெசேஜ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ண போகும்போது உங்களுக்கு அனுப்பிச்சி விட்ருந்துருப்பால பிட்டு படம், அது எல்லாமே இருக்குது. இந்த பிட்டு படம் ஆமாம், இதுதான் அப்படின்ட்டு நீங்கள் இப்போது லியாவுக்கு தான் கால் பண்ணுறீங்க. இங்கே லியா, யாரா இது தூங்கும் போது டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு, இந்த ஜேசனாக தான் இருக்கும் அப்படின்ட்டு ஃபோன் எடுத்து பார்த்தா வயனா? இந்த வயனுக்கு என்னதான் பிரச்சனை? சும்மா நொய்யன்னு போட்டு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறாளே, என்ன விஷயமா இருக்கும்? ஹலோ, என்ன தாண்டி உன் பிரச்சனை? நான் தூங்க விட மாட்டேங்கிறியாடி, ஏன்டி எப்படி போட்டு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்க? இங்கே பாருலையா, என்ன சொல்லு. எனக்கு எனக்கு பிட்டு படம் லிங்க் எனக்கு சென்ட் பண்ண. எது அப்படின்ட்டு ஷாக்கில் அப்படி எழும்பி இருக்கா. என்னடி சொல்கிற? உன் காது கேட்கலையா? எனக்கு பிட்டு படம் லிங்க் எனக்கு சென்ட் பண்ண. வயனு, நீ ஆடி கேட்குற? நான் தான் கேட்குறேன், சென்ட் பண்ணுன்னு சொன்னேன். இதே வாய் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னென்னமோ சொல்லிச்சே. அதை பற்றி எதுவும் கேட்காத, நான் கேட்குறத மட்டும் சென்ட் பண்ணேன். சென்டெல்லாம் பண்ணுறேன். என்ன திடீர்னு இந்த ஒரு மாற்றம்? அதெல்லாம் அப்படி தான், எனக்கு புரிஞ்சு போச்சு. அவன் புருஷனை ஷெடியூஸ் பண்ணுறதுக்கு தானே. என்னமோ வச்சுக்கோ. புரியுது. சரி, நான் உனக்கு செம்மையான லிங்க்கெல்லாம் உனக்கு சென்ட் பண்ணுறேன், பார்த்து ட்ரை பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண. ஓகே? ஐயோ, இவகிட்ட இதெல்லாம் பண்ணணும்னு என் தலையெழுத்து. ஆமாம், நீ இந்த லிங்க்கெல்லாம் நீ எதில் போய் இது பண்ணி எடுக்கிற? அதெல்லாம் சீக்ரெட். நார்மலாக நம்மளோட கூகுளெல்லாம் போட்டாச்சுன்னா கண்டுபிடிச்சிடுவாங்க. நான் சீக்ரெட் மெத்தட்லாம் யூஸ் பண்ணுறேன். எனக்கு தான் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. இதுக்கு தான் லியா வேணுங்கிறது. இதே மாதிரி ஏதாச்சும் டிப்ஸ் வேணால் சொல்லு, நான் உனக்கு நிறைய சென்ட் பண்ணுறேன். நீ மூடிட்டு ஃபஸ்ட் இதை அனுப்பு. ஓகே, அனுப்புகிறேன் அப்படின்ட்டு அவளும் ஃபோனை கட் பண்ணிட்டா. இனி யாராலையுமே என்னையும் தயாவும் பிரிக்கவே முடியாது, எந்த சக்காலத்தி வந்தாலும் சரி அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே அந்த ஃபோனை பார்க்குறீங்க. இங்கே வரிசையாக டொங்கின்னு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்குது. லியா வந்து உங்களுக்கு பிட்டு படம் லிங்க்கெல்லாம் சென்ட் பண்ணுறா. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. ஐயோ, என்னது இப்படியெல்லாம் இருக்குது?
இப்படியெல்லாம் பண்ணணுமா என்ன? பார்க்கவே ரொம்ப பயமாக இருக்கு. என்ன இப்படி பண்ணுறான்? இவெல்லாம் மனுஷனே இல்லையா? பொண்ணு கூட பார்க்காம இவ்வளோ ஹார்டாக பண்ணுறான். ஐயோ, அப்போது இப்படி தான் இருக்குமா அப்படின்ட்டு நீங்கள் அந்த வீடியோ பார்த்து அப்படி ஷாக் ஆகிட்டீங்க. ஐயோ, இவன் பண்ணுறதெல்லாம் பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்கே. பண்ணி தான் ஆகணுமா? இதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் கூட இல்லை, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. நமக்கு வேர்த்து குத்துது, என்னமோ ஆகுதே அப்படின்ட்டு அவள் அமுச்சு விட்ட எல்லா லிங்கையுமே நீங்கள் பார்க்குறீங்க நைட்டு ஃபுல்லாக. இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் அப்படியே பார்த்து டயர்ட்லே அப்படியே தூங்கிட்டீங்க. டைம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை ஓப்பன் பண்ணா இன்னும் அந்த வீடியோ ஓடிக்கிட்டே இருக்குது. ஐயோயோ, நல்ல வேளை யாரும் வந்து பார்க்கல, சவுண்டு வேறு கம்மியாக இருக்குது, அதனால தப்பிச்சேன்டா சாமி அப்படின்ட்டு அந்த வீடியோ அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு, இது நினைக்கும் போதே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. எல்லாம் சரியாக வரும் தானே? பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் நைட் எப்படியும் கொஞ்ச நாள் கழிச்சு தானே, அதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் தேறிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு முன்னாடி அவங்க கொஞ்சம் இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து குளிச்சுட்டு வந்து அவங்க கபோர்டை பார்க்குறீங்க. அதில் சாரீ இருக்குது. சாரீ ஏன் கட்டக்கூடாது, தயவுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் அந்த சாரீ அப்படியே எடுத்து பார்க்குறீங்க. உங்களுக்கு சாரீ கட்ட தெரியாது, பெரிய இதாட்டும் சாரீ கட்டலான்னு சொல்லிட்டு வந்தால் எப்படி சாரீ கட்டணும்னு தெரியலையே, என்ன பண்ணுறது அத்தை அப்படின்ட்டு அந்த டோரை ஓப்பன் பண்ணி தலையை விட்டு வெளியில் பார்க்குறீங்க. பார்த்தா அவங்க அத்தை வெளியில் ஒருத்தவங்க கூட பேசிகிட்டு இருக்காங்க. அத்தை அத்தை என்ன யாரோ கூப்பிட்ற மாதிரி இருக்கு. அத்தை இங்கே பாருங்க அத்தை. ஒயன் அத்தை இங்கே கொஞ்சம் வாங்கல. இங்கே கொஞ்சம் வாங்க. என்னம்மா? அத்தை கொஞ்சம் உள்ளே வரீங்களா? வரேன் வயன் அப்படின்ட்டு அவங்க உள்ளே வந்து பார்க்குறாங்க. என்னம்மா இப்படி இருக்கா? அத்தை ஆக்சுவலி எனக்கு புடவை கட்ட தெரியாது. ஓ அப்படியாம்மா, சரி இரு நான் கட்டி விட்றேன் அப்படின்ட்டு. அத்தை எப்படி தான் இதை கட்டுறீங்க? நானும் ட்ரை பண்ணுறேன், எப்படி பண்ணணும்னு எனக்கு சரியாக தெரியல. அதெல்லாம் பெரிய விஷயம்லாம் இல்லைம்மா, 2 தடவை கட்டிக்கிட்டேன்னா அதே பழகிடும். சரி இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒவ்வொரு ஸ்டெப்பாக சொல்லித்தராங்க. நீங்களும் ஓ இப்படியா, சரி ஓ இதை தூக்கி இந்த சைட் போடணும், ஓகே அப்படின்ட்டு நீங்களும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்குறீங்க. வயன் நிஜமாகவே ரொம்ப அழகாக இருக்கு இந்த சாரியில், என் கண்ணியே பட்டணும் போல இருக்குது. பாரு எவ்வளோ கண்ணி என் மருமக மேலே. என்னத்தை நீங்கள் வேறு. சரிம்மா, அப்புறம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லுங்க அத்தை. என்னென்னா இன்றைக்கி நைட்டு உனக்கும் தயாக்கும் ஃபர்ஸ்ட் நைட்மா. என்னத்தை சொல்கிறீங்க? ஆமாம்மா. இன்றைக்கி நைட்டே ஃபர்ஸ்ட் நைட்டா? ஐயோ என்ன பண்ணணுன்னே தெரியாதே அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே திருன்னு முழிக்கிறீங்க. இதை பார்த்துட்டு சரிம்மா, இதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் திருட்டுத்தனமாலாம் மீட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. என்னத்தை சொல்கிறீங்க, எனக்கு புரியல. அதெல்லாம் அப்படி தான் அப்படி சொல்லிட்டு அவங்க சிரிச்சுக்கிட்டே போகிறாங்க. ஆக்சுவலி நேற்று நைட்டு நீங்கள் 2 பேரும் அப்படியே நீங்கள் ஃபஸ்ட்டு போயிருப்பீங்க, அடுத்து பின்னாடியே தயாங் போனதை வந்து தயாங்கோட அம்மா பார்த்துட்டாங்க. ஸோ அதனால தான் சரி பிள்ளைங்க ரொம்ப ஆசைப்படுது போல், சீக்கிரமாகவே ஃபர்ஸ்ட் நைட் வச்சிடலாம் அப்படின்ட்டு அவங்க சீக்கிரமாகவே ஃபர்ஸ்ட் நைட்டுமே அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. இங்கே உங்களுக்கு அது புரியாமல் என்ன திருட்டுத்தனமாக பண்ணோம், எனக்கு ஒன்றுமே புரியுது அப்படின்ட்டு நீங்கள் அது மண்டே சொரிச்சிட்ருக்கீங்க. ஐயோ, அதை விட இப்போது இன்றைக்கி நைட்டு ஃபர்ஸ்ட் நைட்டுன்னு சொல்லியிருக்காங்க, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ அந்த டைமில் தயாங் வந்து அப்படியே டோரை நாக் பண்ணுறான். யார் இது அப்படின்ட்டு நீங்களும் போய் டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா அது தயாங். அதில் தயாங் வந்து டோரை நாக் பண்ணுறான். நீங்களும் யாருன்னு போய் டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா தயாங் ஒய் அப்படின்ட்டு அப்படியே ஸ்டன் ஆகிட்டான். நீங்கள் அவ்வளோ அழகாக இருக்கீங்க. நீங்களும் அப்படியே தயாங்க பார்த்தா தயாங்கும் ரொம்ப அழகாக இருக்கான். அப்படியே ஒருத்தர் பார்த்துட்டே இருக்கீங்க. என்னங்க அது என்ன சொல்ல வந்தேன்னா, அது அம்மா நம்ம 2 பேரும் கோயிலுக்கு போக சொன்னாங்க. சரிங்க, நல்ல வேலை
ஃபர்ஸ்ட் நைட் விஷயத்து எதுவும் உங்களுக்கு தெரியாது போலையே. எதுவானா பார்த்துக்கலாம் வயன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே அப்படியே தயங்கிட்ட ஒரு 5 மினிட்ஸ் தயம், நான் இப்போ வந்துடுறேன். ஓகே அப்படின்ட்டு அவன் உங்களுக்காக அந்த கதவுக்கிட்டே வெயிட் பண்ணிகிட்ருக்கான். இங்கே நீங்கள் அப்படியே அந்த கண்ணாடிக்கிட்ட போயிட்டு அந்த பூ எடுத்து தலையில் எடுத்து வைக்கிறீங்க. எவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்ட்டு அந்த கண்ணாடிக்கு நீங்கள் கிஸ் பண்ணுறீங்க. தயவங்க இதெல்லாம் பார்க்குறான், அப்படியே சிரிச்சுக்கிட்டே உங்களை அப்படியே ரசிக்கிறான். நீங்கள் சரி போகலாம் அப்படின்ட்டு இந்த பக்கம் பார்த்தா தயம் பார்த்துட்ருக்கான். ஐயோ பார்த்துட்டாரா? அது ஒன்றும் இல்லை, அது சும்மா எனக்கு அப்படி பழக்கமாயிடுச்சு. எது நீ இந்த மாதிரி கண்ணாடிக்கு கிஸ் பண்ணுறதா? அது அப்படி இல்லைங்க, என்னன்னே தெரில, வர வர என்ன நானே நான் ரொம்ப ரசிச்சுக்கிறேன். அதனால தான் அப்படியே பார்த்தேன்னா அப்படியே ஒரு செல்ஃப் லவ்ன்னு சொல்லுவாள்ல, அதுதான். ஓ அப்போ இதுதான் செல்ஃப் லவ். ஆமாம். சரி இப்போ கோயிலுக்கு போகலாமா? போகலாங்க அப்படின்ட்டு இப்போ நீங்களும் தயவங்க கோயிலுக்கு அப்படியே காரில் போயிட்டுருக்கீங்க. தயம் இப்போ கோயிலே வந்து வண்டியை ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ 2 பேரும் சேர்ந்தாப்பில் தான் அப்படியே அந்த கோயிலுக்குள்ளே போகிறீங்க. 2 பேரோட ஜோடி செம்ம அழகாக இருக்குது, பேராக இருக்கீங்க. இப்போது கோயிலை போய் சாமி கும்பிட்டுட்டு நீங்கள் தான் வேண்டுறீங்க, கடவுளே தயம் எனக்கு மட்டும்தான் புருஷன், என்ன ஆனாலும் சரி எங்கள் 2 பேருக்கு நடுவில் எந்த ஒரு சக்காலத்தையும் வந்துடக்கூடாது. நான் தான் எப்போவுமே தயாவுக்கு, புரியுதா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இன்றைக்கி உன்னை நம்பி தான் நான் ஒரு பெரிய ஒரு களத்தில் இறங்க போகிறேன். நீ தான் எனக்கு அருள் கொடுக்கணும் கடவுளே. தயவு செஞ்சு என் புருஷன் எப்போவுமே என் கூடயே தான் இருக்கணும். அவனுக்கு எந்த ஒரு தப்பான எண்ணமும் வரக்கூடாது. எப்போவுமே ஒயன் 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 மட்டும்தான். ஏன்னா உனக்கே தெரியும்ல, இத்தனை வருஷத்தில் நான் ஒரு பையனை கூட லவ் பண்ணதில்லை. கல்யாணம் பண்ணி என் புருஷனை தான் லவ் பண்ணணுன்ட்டு ஒரு குறிக்கோளோடு இருக்கேன். எனக்கு நம்பிக்கை இருக்குது, இருந்தாலும் கூட எனக்கு கொஞ்சம் பயமாகவும் இருக்கு. நீ தான் என் கூட துணையாக இருக்கணும், எதுவும் சொதப்பிடாமல் நீ தான் பார்த்துக்கணும் கடவுளே அப்படின்ட்டு நீங்கள் இன்றைக்கி நடக்க போகிற ஃபர்ஸ்ட் நைட்டை நினச்சி தான் சாமி கும்பிட்டுட்ருக்கீங்க. நீங்கள் தான் விழுந்து விழுந்து கும்பிட்றீங்க. தயவு பார்க்குறான், என்ன இவன் பக்தியிலே முத்திருப்பா போலையே அப்படின்ட்டு அவங்களே பார்க்குறான். நீங்களும் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கையில் வந்து அர்ச்சனை தட்டு இருக்கும் இல்லையா, ஸோ அதை எடுத்துகிட்டு அப்படியே நடந்து வரீங்க. இப்போ தேவங்க அப்படியே உங்ககிட்ட, ஒயன் என்னங்க என்ன ரொம்ப பதட்டமாக இருக்க, சாமிக்கிட்ட வேற விழுந்து விழுந்து கும்பிட்ற? அது ஒன்றும் இல்லைங்க. என்ன ஏதாச்சும் பிரச்சனையா? ஐயோ அப்படிலாம் இல்லைங்க. இல்லை எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு இருந்தோம். ஓ அப்படியா? அப்படின்ட்டு ஏதோ சொல்லி சமாளிக்கிறீங்க. சரி அப்புறம் நம்ம போகலாமா? என்னங்க கொஞ்ச நேரம் இங்கே உட்காந்துட்டு போகலாமே. சரி அப்படின்ட்டு நீங்கள் 2 பேரும் அந்த கோயிலே உட்காருங்க. அங்கே ரொம்ப அமைதியாக இருக்குது. 2 பேரும் ரொம்ப அழகாக. தயாங்க ஒரு படியில் உட்காந்துருக்கான், நீங்கள் ஒரு படி கீழே உட்காந்துருக்கீங்க. இங்கே இருந்தாலும் உங்களோட மைண்ட் செட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு நைட்டு என்ன நடக்க போகுது, நான் எல்லாம் கரெக்டாக பண்ணிடுவேனா அது மட்டும்தான் உங்களோட மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. இங்கே தயாம், ஒயன் என்ன நானும் வந்ததுலேருந்து பார்க்குறேன், நீ சரியே இல்லை, இதை பற்றியும் ரொம்ப ஆழ்ந்து யோசிச்சுக்கிட்டே இருக்க போல். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. சொல்லு. இல்லைங்க சொல்லு ஒயன். அது எப்படி இன்றைக்கி நான் சொல்கிறது, நான் நைட்டு சொல்கிறேனே. நைட்டா? சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் 2 பேரும் வீட்டுக்கே வரீங்க. ஏன்னா கொஞ்சம் ரொம்ப தூரத்தில் இருக்க குலதெய்வம் கோயிலுக்கு தான் நீங்கள் போயிருந்துருப்பீங்க. ஸோ அதனால் கொஞ்சம் ட்ராவல் அதிகம். நீங்களுமே இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. அத்தை இந்தாங்க அத்தை பிரசாதம். வந்துட்டியாம்மா வயன்? ஆமாத்த இந்தாங்க பிரசாதம் அப்படின்ட்டு அவங்களே எடுத்து வச்சுக்கிறாங்க. சரிம்மா சீக்கிரம் போய் குளிச்சுட்டு வா. என்னத்த எதுக்கு? இல்லைம்மா அதான் இன்றைக்கி காலையில் சொன்னேனே. ஆனால் அத்தை இப்போ தானே கோயிலுக்கு போய்ட்டு வந்தேன். சரி கொஞ்சம் நேரம் கழித்து போய் குளிச்சுட்டு வா. சரித்த அப்படின்ட்டு நீங்கள் உங்களுக்கு பார்த்துட்டா இப்போலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஐயோ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வர சொல்கிறாங்களே. அத்தை ட்ரெஸ்ஸு இருமா நான் உனக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தயாவுக்குமே இந்த விஷயத்த சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிற, இன்றைக்கா? இன்றைக்கி தான். ஆனால் இது ஒயனுக்கு இதெல்லாம் முன்னாடியே தெரியுமா? எப்போ சொன்ன? இன்றைக்கி காலையில். ஓ அப்படியா?
அதனால தான் விழுந்து விழுந்து சாமி கும்பிட்டாளா? சரி அப்படின்ட்டு இங்கே தயாங் தப்பாக புரிஞ்சுக்கிட்டான். அவன் என்ன நினச்சிக்கிட்டான் அப்படின்னா, இன்றைக்கி ஃபர்ஸ்ட் நைட்டில் வந்து நீங்கள் ரொம்ப பயப்படுறீங்க, இன்னும் நாள் தள்ளி போட்டால் போதும் அப்படிங்கிற மாதிரி அவன் மைண்டில் நினச்சிக்கிட்டு இருக்கான். பட் நீங்கள் போட்டிருக்க பிளான் அவனுக்கு இன்றைக்கி தானே தெரிய போகுது. இங்கே நீங்கள் அப்படியே ரூமுக்கு போய் டோரை க்ளோஸ் பண்ணிட்டீங்க. ஐயோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த ரூமுக்கு வர போகணுமே, பயமாக இருக்கே எங்கே அந்த ஃபோனு அப்படின்ட்டு அந்த வீடியோஸ் வீடியோவுமே மொத்தமாக இருந்து பார்க்குறீங்க. ஓ இப்படி பண்ணணுமா, சரி இப்படி பண்ணி அப்படி பண்ணணும், சரி வயனு எதை நினச்சும் பயப்படாத, நீ எல்லாத்தையுமே படிச்சுட்ட, நீ படித்ததை நீ அங்கே போய் எக்ஸிக்யூட் பண்ணுற, அதுக்கப்புறம் அவங்க வந்து எப்போவுமே உன் கூடயே தான் இருப்பார், புரியுதா அப்படின்ட்டு. இங்கே நீங்கள் என்னடா நான் இந்த மாதிரி யோசிச்சுட்ருக்கீங்க. உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரெஸ்ட் ரூமில் குளிச்சுட்டு இருக்கும்போது கூட ரொமான்டிக்கான சாங்கை போட்டு கேட்டுகிட்டே இருக்கீங்க. இந்த ரொமான்டிக்கான சாங்ஸ் கேட்டாலே நம்மளோட மைண்டுமே கொஞ்சம் ரொமான்டிக் ஆகும்ல. ஸோ அந்த மாதிரி தான் உங்களோட மைண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக ரொமான்டிக்குமே ஆகுது. ஸோ இப்போ டைம் ஸ்கேப் நீங்கள் சாரி வியர் பண்ணிட்டு இப்போ கையில் சொம்போட தேவங்களோட ரூம் முன்னாடி நிற்கிறீங்க. ஐயோ பதட்டமாக இருக்கே அப்படின்ட்டு அப்படியே நின்றுட்டே இருக்கீங்க. வயன் அத்தை என்னம்மா போகலையா? போகிறேன் அப்படின்ட்டு அந்த டோரை ஓப்பன் பண்ணி அப்படியே உள்ளே போகிறீங்க. எங்கள் தயாங் பட்டு வேட்டி பட்டு ஷர்ட்டெல்லாம் போட்டுக்கிட்டு அந்த பெட்டில் உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீங்களும் அழகாக இருக்கான். ஆனால் இனி நடக்க போகிறது நினச்சாலே எனக்கு பயமாக இருக்கே. பயப்படக்கூடாது. அதான் நீ பார்த்தல அந்த வீடியோவில் இருக்கிற மாதிரியே என்னென்னமோ ட்ரை பண்ணி எப்படியாச்சும் புருஷனை கரெக்ட் பண்ணிடுறீ அப்படிங்கிற மாதிரி அவங்களோட மைண்ட் அப்படியே போகுது. இப்போ நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக பாலை கொண்டு போய் தயாங்கிட்ட கொடுக்குறீங்க. வயன் அதெல்லாம் வேணாம் வயன், இந்தா இதை நீ அங்கே வச்சிரு. ஆனால் அத்தை குடிக்க சொன்னாங்க. சரி கொடு அப்படின்ட்டு அவன் பாதி குடிக்கிறான். நீங்கள் மிச்சம் நான் குடிக்கணும். இல்லை அத்தை பேலன்ஸ் நான் குடிக்க சொல்லியிருக்காங்க. ஓ இந்தா குடி அப்படின்ட்டு இங்கே தயவங்கிட்ட கொடுக்குறான். அவனுக்கு சிரிப்பு வருது, இருந்தாலும் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டேன். இப்போ நீங்களும் அப்படியே குடிச்சு முடிச்சுட்டு நல்லா இருக்குல்ல பால், நல்லா இருக்கு அப்படின்ட்டு உங்களை குறுன்னு பார்க்குறான். நீங்கள் ஏன் அப்படி பார்க்குறீங்க? இல்லை உனக்கு மீசை இருக்கா? இல்லை எப்போலேருந்து உனக்கு இந்த வெள்ளை மீசை முளைச்சிது? இல்லை எனக்கு புரியல. இரு அப்படின்ட்டு அவங்க லிப்ஸ் மேலே இருக்கக்கூடிய பால் அப்படியே வைப் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே தயங்க பார்க்குறீங்க. அப்படியே உங்களுக்கு ஹார்ட் பீட்டெல்லாம் எக்குறது. எவ்வளோ அழகாக இருக்காரு அப்படின்ட்டு பார்த்துட்டே இருக்கீங்க. வயன் எனக்கு தெரியும் நீ ஃபர்ஸ்ட் நைட்டை நினச்சி ரொம்ப பயந்துட்டுருக்கேன்னு. நீ எதை நினச்சி ஃபீல் பண்ணாத, இன்றைக்கி எதுவும் நடக்காது, நீ போய் தூங்கலாம், ஓகேவா? என்ன சொல்கிறீங்க? அப்போ இன்றைக்கி எதுவும் நடக்காதா? என்ன சொல்கிற? இல்லை இன்றைக்கி அப்போ எதுவும் நடக்காதா? ஆமாம், ஏன்? நீ அதுக்கு தானே ஆசைப்பட்ட. நான் எப்போ அதுக்கு ஆசைப்பட்டேன்? அப்படிலாம் நான் சொல்லவே இல்லையே. என்ன புரியல எனக்கு. காலையிலே அம்மா அவன்கிட்ட இன்றைக்கி ஃபர்ஸ்ட் நைட்டுன்னு சொன்னாங்க, அதனால தானே நீ பயந்து கோயிலெல்லாம் விழுந்து கும்பிட்டுட்டு இருந்த. என்னங்க நீங்கள் என்னென்னமோ சொல்கிறீங்க? அப்படிலாம் இல்லை. அப்போது எனக்கு ஓகே தான். ஓகேவா? எனக்கு ஓகே தான். ஆக்சுவலி இதுக்காக நான் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்தேன். வாட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் உங்கள் மண்டையில் உரைக்குது. அடி பாவி, இது ஏன்டி சொன்னேன் அப்படின்ட்டு அப்படியே தலையில் கையை வைக்கிறீங்க. இல்லைங்க, அது இதுக்கு முன்னாடி நான் எதுவுமே பண்ணதில்லை, அதான் நான் பார்த்தேன். அப்போ நான் மட்டும் என்ன டெய்லி ஒவ்வொரு பொண்ணுங்களை வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா? ஐயோ அப்படிலாம் சொல்லாதீங்க, அப்படிலாம் இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இப்போ எதுக்கு நீ டென்ஷன் ஆகுற? என்னங்க? என்ன? நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கட்டுமா? என்ன சொல்லு. என்ன உங்களுக்கு பிடிக்குமா?
என்ன இன்றைக்கி இப்படி கேட்குற? இல்லை சொல்லுங்க, பிடிக்குமா பிடிக்காதா? இப்போ நான் பிடிக்காதுன்னு சொன்னால் என்ன பண்ணுவ? ஆ அப்போது உங்களுக்கு என்ன பிடிக்காதா அப்படின்ட்டு நீங்கள் பாவமாக ஃபேஸை வைக்கிறீங்க. எங்கள் அவங்க அப்படியே உங்களை டீஸ் பண்ணுறான். ஏன் அப்படி சொல்கிற? எனக்கு ஒன்றை பிடிக்காதுன்னு. இல்லை, நீங்கள் தானே சொன்னீங்க உங்களோட எக்ஸு என்னை விட ரொம்ப அழகாக இருப்பாங்கன்னு. அதனால் என்ன உங்களுக்கு பிடிக்கலையா? என்ன இவன் இன்னும் அதுலேருந்து வெளில வரல போல். சரி, கொஞ்சம் டீஸ் பண்ணி பார்ப்போம். ஆமாம், ஒன்று எனக்கு பிடிக்கல. ஆ நிஜமாக பிடிக்கலையா? பிடிக்கல. அதுவும் நான் வேண்டாம் வெறுப்பாக தான் இந்த ஒரு கல்யாணத்தை பண்ணேன். நிஜமாக தான் சொல்கிறீங்களா? ஆமாம், நான் நிஜமாக தான் சொல்கிறேன். அதுலேயுமே நான் வந்து கல்யாணத்துக்கு அன்றைக்கி தான் ஒன்று பார்த்தேன். இதுக்கு முன்னாடி என்னை பார்த்தது இல்லையா ஃபோட்டோவில் கூட? கல்யாணத்துக்கு அன்றைக்கி தான் ஒன்றை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். அப்போது என்னை உங்களுக்கு பிடிக்கலையா? என்னை டிவோர்ஸ் பண்ணிடுவீங்களா அப்படின்ட்டு ஒரு மாதிரி அழுகிற மாதிரி நீங்கள் அவனை பார்த்து கேட்குறீங்க. அவன் வந்து அவனுக்கு சிரிப்பாக வருது, இருந்தாலும் கூட உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணுறனோ அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு தோணுது. எங்கள் தயா, அது அப்போ உங்களுக்கு என்ன பிடிக்கலையா? என்னை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸே கல்யாணம் பண்ணிப்பீங்களா அப்படின்ட்டு பாவமாக கேட்குறீங்க. எங்கள் தயாவுக்கு இவ்வளோ நேரம் உங்களை டீஸ் பண்ணிட்டு தான் இருந்தாலும் கூட அவனுக்கு கஷ்டமாக இருக்குது. இப்போது ரொம்ப அழுகிற மாதிரி நீங்கள் போயிட்டீங்க. அது அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது போதும் 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 எல்லாமே போதும். ஏன் கல்யாணத்துக்கு முன்னாடி தானே நீங்கள் லவ் பண்ணீங்க, இப்போ நீங்கள் என்ன தானே கல்யாணம் பண்ணிட்டீங்க. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் வேறு ஒரு பொண்ணை நினைக்கிறதுங்கிறது ரொம்பவே பெரிய பாவம். அதனால் இதுக்கப்புறம் உங்களுக்கு நான், எனக்கு நீங்கள் தான், புரியுதா? அப்படின்ட்டு எங்கள் தயம் பார்க்குறான். கொஞ்சம் கூட டீஸ் பண்ணால் இனி என்னென்ன பண்ணுறாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். தயாங், நீ எதுவுமே வெளிக்காட்டாத அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் தயாங், யார் சொன்னா? அப்படிலாம் இல்லை, இப்போது உன்னை டிவோர்ஸ் பண்ணிட்டு கூட நான் என்னோடய எக்ஸை நான் கல்யாணம் பண்ணிக்கலாம், தெரியும்ல? கல்யாணம் பண்ணிப்பீங்களா? பண்ணிப்பேன். அப்போ என்னை டிவோர்ஸ் பண்ணிவிடுவீங்க? பண்ணிவிடுவேனே. பண்ணிவிடுவீங்களா? பண்ணிவிடுவேன். நீங்கள் என்ன டிவோர்ஸ் பண்ணக்கூடாது. பண்ணக்கூடாதா? ஏன் நான் பண்ணக்கூடாது? பண்ணக்கூடாதுன்னா பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு. ஆனால் எனக்கு தான் ஒன்று பிடிக்கவே இல்லையே. அப்போ நான் டிவோர்ஸ் பண்ணுறதுல தப்பு இல்லையே. ஆனால் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் டிவோர்ஸ் பண்ணுறதுங்கிறது பெரிய தப்பே இல்லை அப்படின்ட்டு அவங்கள ரொம்ப போட்டு டீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். அவங்களுக்குன்னா அழுகையாக வருது. இத்தனைக்கும் உங்களுக்கு தயாங்க ரொம்ப பிடிக்கும். அவன் வந்து உங்களை பிடிக்கல, டிவோர்ஸ் பண்ண போகிறேன்னு சொல்ல உங்களுக்கு கொஞ்சம் ஹர்ட் ஆகுது. நீங்கள் வந்து இல்லை, நான் உங்களை டிவோர்ஸ் பண்ண விட மாட்டேன், நீங்கள் எனக்கு தான், நான் யாருக்கும் உங்களை நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன், நீங்கள் எனக்கு மட்டும்தான். நான் உனக்கு தானா? எந்த தைரியத்தை நீ எப்படி சொல்கிற? நமக்குள்ளே என்ன எல்லாம் முடிஞ்சிருச்சா? அப்படின்னு சொல்லும்போது தான் உங்களுக்கு ஞாபகம் வருது. ஒரு நிமிஷம் என்ன ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே டக்குன்னு எழும்பி அப்படியே தயங்க முன்னாடி நிற்கிறீங்க. என்ன பண்ணுற? அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தயங்க கிஸ் பண்ணிட்டீங்க. எங்கள் தயங்க செம்ம ஷாக்கு. அப்படியே அவங்கள பேரஞ்ச மாதிரி பார்க்குறான். இங்கே பாருங்க, இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் கிஸ் ரொம்பவே ப்ரீஷியஸ். ஏன்னா இது வரைக்கும் நான் யாரையுமே கிஸ் பண்ணதில்லை. அதனால நீங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லுதோ எங்கள் தயாங். ஃபர்ஸ்ட் கிஸ் கொடுத்ததுனால நான் உனக்கு டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன்னு எந்த ஒரு நிச்சயமும் இல்லையே. ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவன் மடியில் உட்காருங்க.
எங்கள் தயம் நீங்கள் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்படியே மனசில் வந்து அவனுக்கு சிரிப்பாக வருது. நீங்கள் அடுத்து என்ன பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்டே பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் அப்படியே அவன் மடியில் உட்காருறீங்க. என்ன பண்ணுறாயன்? நீங்கள் எதுவுமே பேசாதீங்க, நீங்கள் எனக்கு மட்டும்தான், நான் யாருக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுகிட்டே அவனுக்கு கிஸ் பண்ணுறீங்க. நீங்கள் அவனுமே அப்படியே பேக் கிஸ் பண்ணுறான். நீங்கள் பார்க்குறீங்க, இப்படி தான் கிஸ் பண்ணணுமா? இப்படி தான் கிஸ் பண்ணணும். கிஸ்ஸையாச்சும் ஒழுங்காக பண்ணுறியா பாரு. இதுவே என்னோடய எக்ஸாக இருந்தால் எப்படி கிஸ் பண்ணியிருப்பா தெரியுமா? இல்லை, நான் தான் நல்லா கிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனா உசுப்பேத்துறான். இங்கே நீங்கள் அவன் எப்படி கிஸ் பண்ணுறானோ அதே மாதிரி கிஸ் பண்ணுறீங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியல, ஏன்னா இது உங்களோட ஃபர்ஸ்ட் கிஸ். ஸோ அதனால் நீங்கள் அவன் பண்ணுற மாதிரியே நீங்கள் அப்படியே கிஸ் பண்ணுறீங்க. அவனுக்கு இது நல்லா இருக்குது. உங்களை டீஸ் பண்ணாலும் கூட இந்த ஒரு விஷயம் அவனுக்கு பிடிச்சிருக்கு. நீங்கன்னா அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அவனோட கை கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ஹிப்பை அப்படியே ரேப் பண்ணி பிடிக்குது. என்ன பண்ணுறங்க? நீ கிஸ் தானே பண்ணிகிட்ருக்க, கிஸ்ஸை மட்டும் பண்ண. இதுவே என் எக்ஸாக இருந்தா இல்லை நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு இதை வச்சு அவன் எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு தான் சிரிப்பு தாங்க முடியல. இருந்தாலும் கூட அவன் வந்து அவங்களோட ஹிப்பை டைட்டாக பிடிச்சி அப்படியே கிஸ் பண்ணுறான். போக போக ஒரு ரொமான்டிக்கான ஒரு மைண்ட் செட்டுமே உங்கள் 2 பேருக்குமே வந்துருச்சு. இப்போ நீங்கள் அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு என்னை விட்டு போக மாட்டேங்கல்ல? போக மாட்டேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நீ தான் எதுக்குமே ஓகே சொல்லலையே. எதுக்குமே ஓகே சொல்லலன்னா ஐ மீன் இதுவே என் எக்ஸாக இருந்துச்சு அப்படின்னா இப்போ என் மடியில் உட்காந்துருக்க டைமில் என்ன தெரியுமா பண்ணியிருப்பா? என்ன பண்ணியிருப்பாங்க? அப்படியே என் மடியில் உட்காந்து அப்படியே என்னோடய ஷர்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணி அப்படியே அங்கங்கே என்னை ஹெக்கி மார்க்ஸ் மேக் பண்ணி அப்படியே கீழே போய் அப்போது இது எல்லாமே உங்களுக்குள்ளே நடந்துச்சா அப்படின்ட்டு நீங்கள் கேட்குறீங்க. எங்கள் தயாங்க அப்படி உங்களை பார்க்குறான். இல்லை சொல்லுங்க, இதெல்லாம் நடந்துச்சா அப்படின்ட்டு கண் கலங்கி கேட்குறீங்க. எங்கள் தயாங்கு ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டோமோன்னு தோணுது. ஓயன் சொல்லுங்க, உங்களுக்கும் உங்களோட எக்ஸுக்கும் இதுக்கு முன்னாடி எல்லாம் முடிச்சிருக்கா அப்படின்ட்டு கேட்கும்போது அவனுக்கே ஒரு மாதிரி இருக்குது. நம்ம கொஞ்சம் எல்லாம் மீறி பேசுகிறோமோ அப்படின்ட்டு. ஓயன் அப்படிலாம் இல்லை. அப்போ எப்படி இதெல்லாம் கரெக்டாக சொல்கிறீங்க? அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே இறங்க போகலான்னு போகும்போது அப்படியே உங்களுக்கு கிரிப்பாக பிடிக்கிறேன். எங்கடி போகிற? ஒன்றும் இல்லை, நான் போகிறேன். போறியா? அப்போ நானும் போயிடுவேன், பரவாயில்லையா? போங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. பிரச்சனை இல்லையா? ஏதோ இவ்வளோ நேரம் என்னமோ சொல்லிட்டு இருந்தேன், என் புருஷனை யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு பேசிட்டு இவ்வளோ நேரம் கிஸ் பண்ணிட்டு இருந்தேடி. இப்போ என்னடா திடீர்னு போகிறேங்கிற? உங்களுக்கு தான் என்ன பிடிக்கலையே. பிடிக்காதவங்க கிட்ட நம்ம எப்போவுமே ஃபோர்ஸ் பண்ணக்கூடாதுல்ல. உன்னை எனக்கு பிடிக்காம தான் நான் இவ்வளோ நேரம் கிஸ் பண்ணிகிட்டு இருந்தேனாக்கும். சொல்லுடி. ஆனால் நீங்கள் தானே சொன்னீங்க உங்களுக்கு உங்களோட எக்ஸை தான் பிடிக்கும்னு. சொன்னேன், ஆனால் சும்மா சொன்னேன்டி. உண்மையை சொல்லவா? என் எக்ஸ் உன் கால் தூசுக்கு கூட அவள் வரமாட்டா. அந்த அளவுக்கு அழகுடி நீனு. உன்னை போய் இப்படி நினச்சிட்டா? ஆனால் நீங்கள் தானே சொன்னீங்க உங்களுக்கு அவங்கள தான் பிடிக்கும்னு. சொன்ன உடனே இல்லை நம்பிடுவியா? இல்லை, எப்படி உனக்கு தோணுச்சு? கல்யாணம் ஆகிடுச்சு, நீ தானே ஆயிடுச்சு, அப்புறம் எப்படி நான் வேற ஒரு பொண்ணை தேடி போவேன்னு உனக்கு எப்படி தோணுச்சு? இல்லை, நீங்கள் தானே சொன்னீங்க அவங்க தான் அழகு, அவங்கள தான் பிடிக்கும் அப்படின்னு சொன்னீங்க. அப்படி சொன்னால் உடனே நம்பிடுவியாடி? நம்பிடுவியோ அப்படின்ட்டு அவங்க சின்ன அப்படியே பிடிக்கிறான். என்ன பண்ணுறீங்க? உன்னை நான் எப்போ பார்த்தேன் தெரியுமா? எப்போ? அந்த கல்யாண மேடையில் தானே. கல்யாண மேடையிலையா? இல்லை, உன்னை நான் 1 இயருக்கு முன்னாடியே பார்த்துட்டேன்.
1 இயர் முன்னாடியா? எப்போ? எப்படி? நான் பார்க்கலையே. நீ பார்க்கல, ஆனால் நான் உன்னை பார்த்துருக்கேன் நிறைய தடவை. உன்னை ஃபாலோ கூட பண்ணியிருக்கேன். ஃபாலோவா? என்ன சொல்கிறீங்க? எனக்கு புரியல. புரியலையா? ஆக்சுவலி நீ காலேஜ் படிச்சுட்டு இருந்தால, அந்த காலேஜ் பக்கத்தில் ஒரு எம்என்சி கம்பெனி இருக்குது தெரியுமா? தெரியும். அங்கே ஒரு தடவை இன்டர்ன்ஷிப்காக வந்தேன், ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. அங்கே தான் நான் ஒர்க் பண்ணுறேன். அங்கேயே ஒர்க் பண்ணுறீங்க? அங்கே தான் ஒர்க் பண்ணுறேன். ஆனால் இப்போது நீங்கள் பிஸ்னஸ் தானே பண்ணிகிட்ருக்கீங்க? ஆமாம், நான் இப்போ பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் இதுக்கு முன்னாடி அங்கே தான் ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். ஓ, அப்போலேருந்து உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உன்னை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிது. மற்ற பொண்ணுங்களை மாதிரி நீ கிடையாது. எப்போ பார்த்தாலும் ஒரு பையனோட லுக்கில் கெத்தாக துருன்னு எல்லாரையும் சிரிக்க வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டே இருப்பேன். அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் உன்னால் மனசுக்குள்ளே வச்சுக்கவே முடியாது. அது யார்ட்டாச்சும் சொல்லலைன்னா தலை வெடிச்சிடும். கரெக்டா? ஆமாம் கரெக்டு. பார்த்தியா, இது தாண்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த இன்னசென்ஸ் தான் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிது. ஆனால் நீ நினச்சி கூட பார்க்கலடி, இந்த ஃபர்ஸ்ட் நைட்காக வீடியோலாம் பார்த்தியா? இது எப்படி உங்களுக்கு தெரியும்? உன் ஃபோனை பார்த்தேன். அதுவும் உன் ஃப்ரெண்ட்கிட்ட போட்ட மெசேஜ் எல்லாத்தையுமே பார்த்துட்டேன். எப்படி பார்த்தீங்க? இல்லை, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபோன் அம்மா கொடுத்துட்டு போனாங்க. நீ ஹாலே வச்சுட்டு வந்துட்டியான். நீ வேற உள்ள ரெடி ஆகிட்டு இருந்தனால உங்ககிட்ட கொடுக்க முடியல. எப்படியும் இந்த ரூமுக்கு தானே வரப்போகிற, அதனால தான் என்கிட்டே அம்மா கொடுத்துட்டு போனாங்க. அந்த டைமில் தான் உன் ஃப்ரெண்டு நேம் கூட லியான்னு நினைக்கிறேன், ஒரு மெசேஜ் வந்துச்சு. அதில் நான் அனுப்புகிற வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நைட் போடி அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் வந்துச்சு. இதை பார்த்ததுமே எனக்கு ஃபஸ்ட்டு ஷாக் ஆகிடுச்சு. எனக்கு தெரியும் மற்றவங்களோட ஃபோன் அவங்களோட பெர்மிஷன் இல்லாமல் ஓப்பன் பண்ணுறது தப்பு தான். ஆனால் நீ என்னோடய ஒய்ஃப் தானே, நான் ஓப்பன் பண்ணுறதுல எனக்கு உரிமை இருக்குது தானே அப்படின்னு சொல்லிவிட்டு நானுமே ஓப்பன் பண்ணி பார்த்தா எத்தனை வீடியோ பார்த்து வச்சுருக்க. நான் கூட அவ்வளோ வீடியோ பார்க்கல. ஐயோ, அது நானாக பார்த்ததில்ல, என் ஃப்ரெண்டு தான் எனக்கு அமுச்சு விட்டா. எனக்கு தெரியும், ஆனால் கேட்டது நீ தானே. ஆனால் ஃபஸ்ட்டு அமுச்சு விட்டது அவள் தான். அதுக்கப்புறம் எனக்கு அமுச்சு விடுன்னு சொன்னது நீ தானே. அது அப்படின்ட்டு கையை பிசைஞ்சிட்டே இருக்கிறீங்க. எங்கள் தயாங்க அப்படியே உங்களோட சீக்ஸை பிடிச்சி ஐ லவ் யூ டி, ஐ லவ் யூ. இந்த இன்னசென்ஸ் தாண்டி அப்படியே உன்னை பிடிச்சி இழுக்குது தெரியுமா? அப்போ உங்களுக்கு என்ன பிடிக்குமா? உன்னை தான் பிடிக்கும், உன்னை மட்டும்தான் பிடிக்கும். முதல்ல சொன்னிய என் புருஷன் எனக்கு மட்டும்தான்னு, என் பொண்டாட்டியும் எனக்கு மட்டும்தான், யாருக்கும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன், புரியுதா? அப்போது உங்களுக்கு எத்தனை தடவை சொல்கிறது ஐ லவ் யூ டி, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ டூ, ஐ லவ் யூ டூ அப்படின்ட்டு அப்படியே அழுது அவனை எப்படி டைட்டாக ஹக் பண்ணுறீங்க. ஐ லவ் யூ டி குழந்த. ஸோ என் குழந்த ரொம்ப அழுகுது போல், ரொம்ப அழுக வச்சிட்டேன்னா? ரொம்ப அழுக வச்சிட்டிங்க. சரி அப்படின்ட்டு அவர் அப்படியே உங்களோட ஷோல்டர் அப்படியே பேக் பண்ணுறாரு. சரி, எவ்வளோ நேரம் தான் அழுதுகிட்டு இருக்க போகிற? ஏன் அழுக கூட கூடாதா? நல்ல நேரம் போயிட்டுருக்குடி, மேற்கொண்ட வேலையெல்லாம் நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டாமா? என்ன எதுவுமே தெரியாத மாதிரி பார்த்துட்ருக்க? அதான் உன் ஃபோனில் ஏகப்பட்ட வீடியோ இருக்கே, அதெல்லாம் நம்ம எக்ஸிக்யூட் பண்ண வேணாமா? நான் ஒன்று சொல்லவா? ஆக்சுவலி எனக்கு பயமாக இருக்கா? என்னடி சொல்கிற? ஆமாம், ஆக்சுவலி அந்த வீடியோ பார்க்கும்போதே பண்ணுற ப்ராசஸ் எல்லாமே
அப்படியே பயமாக இருக்குங்க. என்னால் இது பண்ண முடியுமா முடியாதாங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் தான் இப்போ எதுவுமே நடக்கலை அப்படின்ட்டு கொஞ்சம் நிம்மதியாக இருந்தேன். இப்போ நீங்கள் என்னடானா அதை பண்ணணும்னு சொல்கிற மாதிரி எனக்கு தோணுது. பண்ணணும்னு தோணுதுலாம் இல்லை, பண்ண தான் போகிறோம். வலிக்கும்ல? வலிக்கும். ஆனால் என் பொண்டாட்டிக்கு வலிக்காத மாதிரி நான் பண்ணுறேன், சரியா? ஆனால் எந்த ஆணாவும் கிடையாது, ஆல்ரெடி நல்ல நேரம் போய்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு அவங்கள அப்படியே தூக்கிட்டு அந்த பெட்டில் கொண்டு போய் துப்புன்னு போடுறான். என்னங்க என்ன பண்ணுறீங்க? ஷட் யோர் மவுத். இதுக்கப்புறம் நீ வாயே திறக்கக்கூடாது, புரியுதா? ஆனால் என்ன ஆனா ஊனான்னு வச்சிட்ருக்க அப்படின்ட்டு அப்படியே உங்களை வந்து கிஸ் பண்ணுறான். நீங்கள் எதுவுமே பண்ணல, அமைதியாக இருக்கீங்க. ஹேய், என்னடி அமைதியாக இருக்க? கிஸ் பண்ணுறி. அது கிஸ் பண்ண அப்படின்ட்டு நீங்களும் பேக் கிஸ் பண்ணுறீங்க. இங்கே தயாகுமே அங்கங்கங்கங்கன்னு முத்தங்கள் பொழிய உங்களோட உடம்புல அவனோட ஹெக்கீஸ் மார்க்ஸ் அப்படியே தடமாக பதியுது. நீங்கன்னா கத்துறீங்க, ஏங்க வலிக்குதுங்க, என்னங்க பண்ணுறீங்க? இதுதாண்டி ஹெக்கீஸு. இந்த ஹெக்கீஸ் நான் உனக்கு கொடுக்குற ஒரு கிஃப்ட். அவர் அங்கங்கன்னு அப்படியே கிஸ் பண்ணி ஹெக்கிமாக க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. இங்கே நீங்கன்னா அப்படியே வழியில் மோன் பண்ணுறீங்க. நீங்கள் தயவாங்க அதை கேட்டு செம்மையாக இருக்குடி அப்படின்ட்டு அவன் மேற்கொண்ட வேலைகளெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கா. அப்படியே இங்கே நீங்கள் என்னங்க வலிக்குதுங்க. ஹே, இந்த வலிக்கு இப்படிங்கிறியே, அப்போ அந்த வலிக்கு என்னன்றிருப்ப? அது நினச்சாதாங்க எனக்கு பயமாக இருக்குது. இங்கே பாருடி, அதான் நான் இருக்கேன்ல, உனக்கு நான் வலியே இல்லாத மாதிரி நான் மோஸ்ட்டாக பண்ணுறேன். இருந்தாலும் என்ன இருந்தாலும் சரி, இன்றைக்கி நம்ம பண்ணியே ஆகுறோம் அப்படின்ட்டு அவன் மேக் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணுறான். உங்களுக்கும் அவனுக்குமே மேக் அவுட் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு 3 to 4 ரவுண்ட்ஸ் முடிச்சுட்டு அப்படியே 2 பேரும் டயர்டாக அப்படி படுத்துருக்கீங்க. நீங்கள் அப்படியே அவனை பார்க்குறீங்க. என்னடி பிடிச்சிருக்கா? ஆக்சுவலி எனக்கு வலிச்சுது, ஆனால் போக போக நல்லா இருந்துச்சுங்க. ஆமாடி, என் பொண்டாட்டிக்கு வலிக்காமல நான் பண்ணேன், அதனால அப்படி ஹெவ்வாக நான் ஃபீல் பண்ணேன். எப்படி போச்சு? நல்லா தான் இருந்துச்சு. சரி, அவங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். என்ன? இப்போது ஒரு வேளை நான் உன்னை எனக்கு பிடிக்கல, நான் உன்னை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு நான் என்னோடய எக்ஸை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொன்னால் நீ என்ன பண்ணியிருந்துருப்ப? சொல்லு, என்ன பண்ணியிருந்துருப்ப? அது உங்களை நான் ரேப் பண்ணியிருந்துருப்பேன். என்ன? ரேப் பண்ணியிருந்துருப்பேன். அடி பாவி, நிஜமாகவே அந்த ஐடியா இருந்துச்சா? அதுக்கப்புறம் நீங்கள் இப்படி சொன்னீங்க, அதனால தான் நானுமே விட்டுட்டேன். ஓ மை காட். ஏங்க, நான் தப்பு பண்ணிட்டேன்னா? நான் தான் உங்களை எதுவுமே பண்ணலையே. அட லூசு, இது என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்துருக்கலாம்ல. என்னங்க என்ன ஆச்சு? என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. என்னென்ன நீ இந்த மாதிரி ஒரு ஐடியாவில் இருந்தால் நான் உன்னை எதுவுமே பண்ணியிருந்திருக்க மாட்டேன். நீ பண்ணிக்கோன்னு விட்டுருந்துருப்ப. என்னங்க சொல்கிறீங்க? அது வயன் பசங்களுக்கு பொண்ணுங்க லீட் எடுத்தா ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? ஐயோ, அது வேறு லெவலில் கிக்காக இருக்குமே. என்னங்க சொல்கிறீங்க? மிஸ் பண்ணிட்டேனே. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை வயன், நீ இப்போ லீட் எடுத்துக்கோ. எதுக்கு நான் ஏன் லீட் எடுக்கணும்? அதான் இப்போ எல்லாமே நார்மல் ஆகிடுச்சுல்ல. நார்மல் ஆகிடுச்சா? ஏய், உன் புருஷன் ஆசையாக கேட்குறேன்டி, பண்ண மாட்டியா? ஏங்க, இப்போ தாங்க 4 ரவுண்ட் முடித்தோம், இப்போ மறுபடியும் பண்ணுன்னு சொன்னான். எப்படிங்க என்னால் முடியும்? அதுவும் நான் ரொம்ப டயர்டாக இருக்கேங்க. சரி, ஒரு 10 நிமிஷம் டைம் எடுத்துக்கோ, அதுக்கப்புறம் பண்ணு. உன்னால் முடியும்டி, கண்டிப்பாக முடியும். ஏங்க, இது என்னங்க எக்ஸாம் எழுத போகிறேன் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இதுவும் எக்ஸாம் தான். இப்போது எக்ஸாம் பீரியடில் இருக்கோம்.
ஒரு 10 மாதம் கழிஞ்சா ரிசல்ட் தெரிஞ்சிடும். ஹா, அதாண்டி பேபி. இங்கே தயாங்க அப்படியே அவங்கள பார்த்து பாக்ஸி ஸ்மைல் சிரிக்கிறான். ஐயோ இப்படிலாம் சிரிக்காதீங்க, இந்த சிரிப்பை காட்டியே என்னை மயக்கிட்டீங்க போங்க. அப்படியா மயக்கிட்டேனா அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட வரான். நீங்கள் என்னங்க வேணாம், வேணுமே வேணும் அப்படின்ட்டு அவங்கள அப்படியே கிஸ் பண்ணுறான். நீங்களும் அப்படியே வேக்யூ பண்ணுறீங்க. ஸ்டாப் இட். என்னங்க இப்போ நீ தான் லீட் எடுக்கணும். இதான் மூடு செட் ஆகிடுச்சுல, இப்போ பண்ணு. இல்லை நீங்கள் தானே சொன்னீங்க 10 நிமிஷம் ரெஸ்ட்டுன்னு. ரெஸ்டெல்லாம் கிடையாது, ஸ்டார்ட் பண்ணு அப்படின்ட்டு அவன் அப்படியே உங்களையே பார்க்குறான். நீங்கள் என்னங்க பண்ணி தான் ஆகணுமா? பண்ணி தான் ஆகணுடி செல்ல குட்டி, பண்ணு அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே அவரை பார்க்குறீங்க. அவரை பார்க்கும்போதே அவங்களோட கண்ணில் என்னென்னமோ தெரில, அவன் மேலே இருக்க லவ் அப்படியே பொங்கி வலியுது. நீங்கள் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக அவன் மேலே போய் உட்காந்துட்டு அப்படியே அவனோட ஃபோர்ஹெட்டில் ஐ லவ் யூங்க, ஐ லவ் யூ டூடி தங்கம், ஐ லவ் யூ அப்படின்ட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவனோட சீக்ஸில், நோஸில், லிப்ஸில் அப்படிங்கிற மாதிரி அங்கன்னு கிஸ்ஸு போய்கிட்டே இருக்குது. இப்போ தயாங் அப்படியே அதெல்லாம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீங்கள் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வந்து அவன் செஸ்ட் ஏரியா கிட்டே வந்துட்டீங்க. எங்கள் தயாங் அப்படியே உங்களே பார்க்குறான். தயாங் என்னடி? நான் இங்கே, நீங்கள் படுத்துக்கவா? உன்னை பண்ண சொன்னால் நீ என்னை படுத்து தூங்க போறியா? இல்லை, அவங்களோட ஹார்ட் பீட்டை கேட்கணும்னு தோணுது அப்படின்னு சொன்னதும் இங்கே தயாகம் அப்படியே உங்களை பார்க்குறான். சரி அப்படின்ட்டு அப்படியே நீங்கள் அவனோட செஸ்ஸில் அப்படியே சாஞ்சு அவனோட ஹார்ட் பீட்டை கேட்குறீங்க. நீங்கள் என்னங்க ரொம்ப நல்லா இருக்கு தெரியுமா? அப்படியா? நான் ரொம்பவே சேஃபாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன். ஆஹா, சரி இப்படியே பேசிக்கிட்டு இருக்க போறியா? இல்லை சரி பண்ணுறேன், ஆனால் நிஜமாக சொல்கிறேங்க, நீங்கள் இப்படி இருப்பீங்கன்னு நினச்சே பார்க்கல. நான் அப்படி தான் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு இப்போ நீங்கள் அப்படியே தயாங்க பார்க்குறீங்க. அப்புறம் தயாங் நான் நீங்கள் அப்படியே தயாங்க பார்க்குறீங்க. இங்கே தயாங் என்ன எப்படி போனதுன்னு மறந்து போச்சா? அப்படிலாம் இல்லையே, நான் வேணால் ஃபோன் எடுத்துகிட்டு வரட்டுமா? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குது. அப்போ பண்ணடி அப்படின்ட்டு உங்கள் லிப்ஸை பிடிச்சி அப்படியே கடிக்க. வலிக்குதுங்க, என்னங்க சொல்கிறீங்க? வலிக்குதா? ஆனால் எனக்கு நல்லாயிருக்கு, பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நீங்கள் அவனோட செஸ்ட்டில் அப்படியே அங்கங்கே கிச வைக்கிறீங்க. இங்கே தயாங்க அப்படியே மூன் பண்ணுறான். அந்த மூனிங்லே அவங்களுக்குமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்புறம் என்னடா 2 பேருக்குள்ளே மேக் அவுட். இப்போ நீங்கள் லீட் எடுக்கிறீங்க, அதுவும் தயாங்களாம் செம்மையாக மூன் பண்ணிகிட்ருக்கான். அப்படியே ஹெவனுக்கு போன ஒரு ஃபீல் தான், அப்படி மூன் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீங்கள் ஒரு மாதிரி தான், நீங்களும் சவுண்டு போடுறீங்க, அவனும் சவுண்ட் போடுறான், ஒரு மாதிரி போகுது. ஸோ இப்படியே தான்டா மேக் அவுட் நடக்குது. சரி ஓகே, இதுக்கு மேலே நீங்களே இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. இப்படியே தான் நீங்கள் மேக் அவுட்லாம் முடிச்சுட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டீங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் அப்படியே நீங்கள் செம்மையாக தூங்கிட்டே இருக்கிறீங்க. அப்படின்ட்டு தலையை சொரிஞ்சிக்கிட்டே அப்படியே பார்த்தா எங்கள் தயாங்க அப்படியே உங்களை க்யூட்டாக பார்த்துட்டே இருக்கான். குட் மார்னிங் பொண்டாட்டி. குட் மார்னிங்க. என்னாச்சு? வலிக்குதுங்க. வலிக்குதா? எங்க? அது என்ன கீழேயா? நான் வேணா மெடிசன் போடவா? இல்லைங்க, நீங்கள் மெடிசன் கொடுங்க, நான் போட்டுக்கிறேன். அதெல்லாம் உன் கையிலலாம் கொடுக்க முடியாது. கையில் வேணால் பிடிச்சிக்கலாம், ஆனால் தனியாலாம் தர முடியாது, அப்புறம் கஷ்டம். எனக்கு புரியல. நான் உனக்கு மெடிசன் போடுறேன் அப்படின்ட்டு எங்கள் தயாங்க அப்படியே உங்கள் மேலே ஓவர் ஆகுறான். என்னங்க பண்ணுறீங்க அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. என்ன தயாங்க உங்கள் மேலே ஓவர் ஆகிருக்கான். அதுவா, உனக்கு நான் இன்ஜெக்ஷன் போட போகிறேன். இன்ஜெக்ஷனா? எதுக்கு? இதுக்கு போய் அவங்க என்ன பண்ணுறீங்க? இன்ஜெக்ஷன்?
ஐயோ எதுக்குங்க இன்சல்ட் பண்ணி எனக்கு வலிக்குது. அதான் நான் மருந்து போடுறேன்ல. ஐயோ வலிக்குதுங்க. நல்லா இருக்குடி. எங்க கொஞ்சம் அமைதியாக இருடி. காலையிலே ஒரு மேக் அவுட் போகலாம் அப்படின்ட்டு காலையிலே அவங்க 2 பேருக்குள்ளே ஒரு மேக் அவுட் நடக்குது. 2 பேரும் அப்படி பிணைஞ்சு தான் இருக்கிறீங்க. இங்கே நீங்கள் காலையிலே வா. காலையிலையும் தான், மதியமும் தான், நைட்டும் தான். நான் சாப்பாடு இல்லாமல் கூட இப்போ இருந்துடும் போல். நீ இல்லாமல் இப்போ இருக்க முடியாதுன்னு தோணுதுடி. இதெல்லாம் கொஞ்சம் ஓவராக இல்லை? இல்லவே இல்லை. எல்லாம் கல்யாணம் ஆன புதுசில் எல்லோரும் இப்படி தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஐயோயோ எப்போ பார்த்தாலும் தோண பேசிகிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு எங்களை தான் நீங்கள்லாம் குத்த சொல்லுவீங்க. ஹே அப்படிலாம் இல்லை. நீ எவ்வளோ பேச முடியுமோ அவ்வளோ பேச. நான் கேட்குறேன். இப்போ எல்லாம் நல்லா டைலாகாக சொல்லுங்கள். ஒரு 5 வருஷம் கழிஞ்சு நானும் பார்க்குறேன். பார்க்க தானே போகிறேன். சரி இப்போ நான் ஃப்ரெஷ்ஷாக ஆகணும். வா சேர்ந்து போய் ஃப்ரெஷ்ஷாக பார்க்கலாம். என்னங்க வேணாங்க, அங்கேயாச்சும் எனக்கு கொஞ்சம் தனியாக இருக்க விடுங்க. ஹே இப்போல்லாம் தனியாலாம் ஒன்றை விட முடியாது. சேர்ந்தே தான் குளிக்கிறோம், சேர்ந்தே தான் ட்ரெஸ் மாற்றுறோம், எல்லாமே சேர்ந்தே தான் பண்ணுறோம். அப்படின்ட்டு அவங்கள அப்படியே தூக்கிட்டு போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்படியே அவங்க வந்து ட்ரெஸ் கபோர்ட் முன்னாடி அப்படி நிப்பாட்டுறான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. இங்கே அவங்க உங்களுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்றான். ஆனால் அவன் வெறும் துண்டோடு நிற்கிறான். நீங்கள் அப்படியே அவனையே பார்க்குறீங்க. என்னடி உன் புருஷன் அப்படியே சைட் அடிச்சிட்ருக்கியா? அப்படி கூட வச்சுக்கலாம். ஓ சரி, சைட் அடிச்சுக்கோங்க மகாராணி. என்னங்க இப்போ சொல்லுங்கள், உங்களுக்கு உங்களோட எக்ஸ் அழகா இல்லை உங்களோட ஒயன் அழகா? அதான் ஆன்சர் நான் நைட்டே சொன்னேனே. சொன்னீங்க, இருந்தாலும் ஒரு தடவை கூட. எனக்கு என்னோடய எக்ஸு தான். ஏன்னா என்னோடய எக்ஸு உன் அளவுக்கெல்லாம் இல்லை. என் பொண்டாட்டி தான் எனக்கு எப்போவுமே அழகு. ஓகேவா? சரி ஓகே. என்னதான் இருந்தாலும் ஒரு நாள் உங்களோட எக்ஸை பார்க்கணுங்க. ஏன்டி எதுக்கு? அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்ஸா? ஏன்னா நீங்கள் 2 பேரும் பிரேக்கப் பண்ணனால தானே எனக்கு இப்படி ஒரு புருஷன் கிடச்சான். ஓ நீ அப்படி வர அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்ணாடியை பார்க்குறீங்க. இப்போ தான் நோட் பண்ணுறீங்க. ஐயோயோ தயவு நீங்கள் பாருங்க. என்னடி அப்படின்ட்டு அவனும் பார்க்குறான். அவன் வச்சிருந்த ஹெக்கீஸ் தான். ஓ என்னோடய கிஃப்ட் மார்க்கா? ஐயோ தயம் இங்கே பாருங்கள், இதை வச்சு நான் எப்படி கீழே போகிறது? அதான் இருக்கவே இருக்குது ஃபவுண்டேஷன். ஓ அப்படியா, சரி கொடுங்க நான் அப்ளை பண்ணுறேன். ஏறிடி நான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்ட்டு தயங்க தான் உங்களுக்கு வாங்கி அப்ளை பண்ணுறான். நீங்களும் அப்படி அவனையே பார்க்குறீங்க. லவ் யூ தயங்கா. ஆனால் அழகாக இருக்குது. அப்படியா? அப்போ நான் தயங்கானே கூப்பிடட்டுமா? நீ என்ன வேணாலும் கூப்பிட்டுக்கோ, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா என் பொண்டாட்டி தானே கூப்பிட்றா. ஓஹோ சரி அப்படின்ட்டு நீங்களும் அப்படி அவனையே பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க. இப்போ பார்த்தா அவனோட கழுத்தில் ஒரு ஹெக்கி மார்க் இருக்குது. தயங்க என்னடி அந்த ஃபவுண்டேஷன் கொடுங்களேன். ஏன் கொடுங்கங்க. இந்தா அப்படின்ட்டு அதை வாங்கி அவனோட கழுத்தில் கொஞ்சம் ஹெக்கீஸ் இருக்கும் நீங்கள் பண்ணது, அதெல்லாம் அப்படியே பட்டி டிங்கரிங் பண்ணிகிட்ருக்கீங்க. இங்கே தயங்குக்கும் அப்படியே சிரிப்பாக வெக்கமாக வருது. இங்கே நீங்களும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே என்னங்க வெக்கமா சும்மாரி அப்படின்ட்டு அப்படியே ஒருத்தர் மாதிரி கலாய்ச்சிக்கிட்டே இருக்கீங்க. இப்போது டைம் ஆகிடுச்சு. இப்போ டைம் பார்த்தா கரெக்டாக 9 o'clock. நீங்கள் என்னங்க டைம் ஆகிடுச்சு, கீழே அத்தை வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க, நான் போகிறேன். வயன் அப்படின்ட்டு அவங்களோட சாரியோட முந்தானையை பிடிச்சிட்டு நிற்கிறான். என்னங்க போறியா? போகிறேன். நீங்கள் என்னை ஃபஸ்ட்டு இந்த சாரியை விடுங்க. ஆல்ரெடி ஏதோ தத்தக்கான்னு நான் சாரியை கட்டி வச்சுருக்கேன். பிடிச்சி இழுக்கிறதுலே அவந்து விழுந்துடும் போல். விழுந்தா விழுகட்டும், நானும் அதுக்கு தானே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ட்டு அவன் ஒரு மாதிரி டீஸ் பண்ணுறான். நீங்கள் நினப்பு தான் பொழப்ப கிடக்குமா? அப்படியா? இந்த வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உங்களை துரத்த வரான். நீங்கள் தேங்க சும்மா இருங்க, எனக்கு ஆல்ரெடி மெதுவாக தான் நடந்துக்கிட்டு இருக்கேன், நீ எனக்கு கீழே விழ வச்சிடாதீங்க ப்ளீஸ். சரி
நீ போ, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கீழே வரேன் அப்படி சொல்லிட்டு இங்கே தயாங் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கான். இங்கே நீங்களும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே டோரை க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் கீழே வரீங்க. கீழே பார்த்தா தயாங்கோட அம்மா குக் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் அப்படியே பக்கத்தில் போயிட்டு குட் மார்னிங் வயன் எழுமிட்டியாம்மா? குட் மார்னிங்மா. அத்தை ஏதாச்சும் ஹெல்ப் ஏதாச்சும் பண்ணட்டுமா? அதெல்லாம் இல்லைடா, நான் எல்லா ஒர்க்கும் முடிச்சிட்டேன். நீ போய் கோச்சில் உட்காரு, நான் உனக்கு காஃபி எடுத்துகிட்டு வரேன். அத்தை போய் உட்காருமா. சரிங்கத்தா அப்படின்ட்டு இப்போ நீங்களும் அப்படியே அந்த கவுச்சில் போய் உட்காடுறீங்க. இங்கே கொஞ்ச நேரத்தில் தயாவும் அப்படியே ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்து உங்கள் கவுச்சில் உங்கள் பக்கத்தில் வந்து உட்காடுறான். பொண்டாட்டி என்னங்க காஃபி எடுத்துகிட்டு வரவா? நான் காஃபிலாம் குடிக்க மாட்டேன், ஒன்லி டீ. ஓ அப்படிங்களா, சரி இருங்க நான் எடுத்துகிட்டு வரேன். எங்கடி போகிற? அதான் டீ எடுக்கிறதுக்கு. அதெல்லாம் அப்புறம் நான் குடிச்சிக்கிறேன், என் கூட இரு. எவ்வளோ நேரம் உங்கள் கூட தானே இருந்தேன், அப்புறம் என்ன இரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை அப்படியே பிடிச்சி அப்படியே ஒரு மாதிரி மசாஜ் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. என்ன பண்ணுறீங்க? ரூமுக்கு போகலாமா? ஏங்க உங்களுக்குலாம் அழுக்காதாங்க? எனக்கு ஏண்டி அழுக்க போகுது, இப்படி ஒரு பொண்டாட்டி இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உங்களை பார்க்குறான். சரியான நாட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே திரும்புறீங்க. எங்கள் தயா அப்படின்ட்டு உங்கள் சீக்ஸை பிடிச்சி அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணுறான். நீங்கள் தயம் விடுங்க, தயம் அத்தை வந்துட போகிறாங்க. கொஞ்சம் கிஸ் பண்ண விடுடி அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அவன் வந்து அவங்கள கிஸ் பண்ணுறான். அப்படின்ட்டு ஒரு சவுண்டு. இங்கே நீங்கள் அத்தை இந்த மோயன் காஃபி. சரிங்கதா. டே தயம் உனக்கு டீ எடுக்கட்டுமாடா? ஓகேம்மா டீ ஓகே. சரி அம்மா கொஞ்சம் மெதுவாக எடுத்துகிட்டு வாங்க. சரி சரி அப்படின்ட்டு அவங்களே சிரிச்சுக்கிட்டே போகிறாங்க. இங்கே நீங்கள் தயம் என்ன பண்ணுறீங்க தயம்? எங்கள் அம்மாவை கொஞ்சம் மெதுவாக வர சொன்னேன்டி. ஐயோ அவங்க என்ன நினைப்பாங்க? சின்னஞ்சிருசுங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. ஐயோ என் மானமே போகுது தயம் உங்களால் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே அவனை பார்க்குறீங்க. எங்கள் அம்மாலாம் அப்போலாம் நினைக்க மாட்டாங்க தெரியுமா? வாங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே எலும்பு போகிறீங்க. இங்கே தயம் எங்கடி போகிற அப்படின்ட்டு அந்த கையில் அந்த கிளாஸ் அப்படியே வாங்கிட்டு அப்படியே அவனோட மடியில் அவங்கள உட்கார வச்சிட்டான். தயம் என்ன பண்ணுறீங்க? எங்கே போகிற நீ? ஐயோ நான் உங்களுக்கு டீ எடுக்க. அதான் அம்மா போயிருக்காங்களா, அப்புறம் என்ன? அம்மாவே லேட்டாக தான் வருவாங்க, நீ என்ன பெரிய இதோட்டு பண்ணிட்டுருக்க? ஐயோ உங்கள் அப்பா வந்துட போகிறாங்கங்க. எங்கள் அப்பா பிஸ்னஸ் ட்ரிப் போயிருக்காரு. எது நேற்று தானேங்க நமக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, அதுக்குள்ளே பிஸ்னஸ் ட்ரிப் போயிருக்காங்களா? ரொம்ப இம்பார்ட்டண்டான மீட்டிங், அதனால தான். நீ என்னடி இப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க? நேற்று நைட் இப்படி பண்ண, இப்போ என்னடா இப்படி பண்ணுற? நம்ம இருக்கிறது ஒன்றும் நம்மளோட ரூமில் இல்லை, ஹாலில் இருக்கும். இப்போ வந்து இப்படிலாம் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா எப்படிங்க? ஓ உனக்கு இதுதான் ப்ராப்ளமா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ நம்ம ரூமுக்கு போகலாமா? ஒன்றும் வேணாம், கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவனை தள்ளி விட்டுட்டு அப்படியே எழுப்பி கொடுன்னு ஸ்ட்ரெயிட்டாக கிச்சனுக்கு போயிட்டீங்க. கிச்சனில் பார்த்தா இங்கே அவங்களோட அம்மா அப்படியே டீ தான் போட்டுட்ருக்காங்க. ஐயோ எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல அப்படின்ட்டு கையை பிசைஞ்சிக்கிட்டே இருக்கிறீங்க. இங்கே அவங்களோட அம்மா அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. என்ன நீ இங்கே நிற்கிற? இல்லைங்க நீங்கள் தனியாக கஷ்டப்படுறீங்களே, அதான் ஹெல்ப் பண்ணலான்னு. ஐயோ அப்படிலாம் ஒன்றுமே இல்லைம்மா, இங்கே டீ மட்டும் தான் போடணும், அதுவும் நான் போட்டேன். ஓ சரிங்க அப்படின்ட்டு அங்கேயே நிற்கிறீங்க. வயன் என்னங்க என் பிள்ளை கொஞ்சம் ஓவராக இல்லை கொஞ்சம் ஓவராக பொழியிறானோ பாசத்தை? அது புரியுது. என் பிள்ளை கொஞ்சம் ஓவராக தான் பொழியிறான், கொஞ்சம் அன்பை அப்படின்ட்டு நீங்கள் சிரிக்கிறீங்க. இங்கே அவங்களோட அம்மாவுக்கு ஹாப்பி, நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு இப்போது டைம் ஸ்கிப். இப்போது வந்து நீங்கள் 2 பேரும் ரொம்ப ரொமான்டிக். ரூமுக்கு போனால் ஃபுல் அண்ட் ஃபுல் மார்னிங் சவுண்டு தான். எங்கள் தயாவோட அம்மாவெல்லாம் முடியல, ஐயோ இதுங்களை பேசாமல் பேக்கப் பண்ணி தனியாக எங்கேயாச்சும் அமுச்சு விட்ருணும் அப்படி சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு தனியாகவே ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கி அங்கே 2 பேரும் போய் குடியேறிட்டீங்க. என்ன தனி வீடு, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எங்கெங்கே மேக் அவுட் பண்ணணுமோ அங்கே எல்லா இடத்துலையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹாலு, கிச்சனு, டைனிங் ஏரியா, ரூமு,
ஒரு இடத்தையும் விடுறதில்ல, எல்லா இடத்துலையும் போய் மேக் அவுட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. தயாங் தான் அவ்வளோ பர்ஃபெக்டாக பேசுகிறான். இப்போ நீங்கள் 2 பேரும் கவுஸில் மேக் அவுட் பண்ணிகிட்ருக்கீங்க. எங்கள் தயாங் மேக் அவுட் பண்ணும்போதே ஒரு மாதிரி தான் பேசுகிறான். இங்கே நீங்கள் ஏன் தயாங் இவன்ட்டு எத்தனை தடவை சொல்கிறது, மேக் அவுட் பண்ணும்போது இந்த மாதிரி பேசாதடா, இப்படி பேசினா தானே மூட் அதிகமாகும், லூஸு இப்படிலாம் பேசாதானே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, அதுக்கு தானே பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்கான். ஆக்சுவலி நீங்கள் வந்து பர்வர்ட் மாதிரி இருக்கணும்னு ட்ரை பண்ணுறீங்க, பட் ஆனால் உங்களுக்கு அது சுட்டு போட்டாலும் வர மாட்டேங்குது. இங்கே தயாங் தான் ஃபுல் பர்வர்ட். ஏன்னா உங்களை ஒரு இடம் விடுறதில்ல, அப்படியே விட்டாலும் கூட அப்படியே பள்ளி மாதிரி வந்து ஒட்டிக்கிட்டு அப்படியே இங்கே நீங்கள் தான் அவங்ககிட்ட மாட்டிக்கிட்டு தவிக்கிறீங்க. ஸோ இப்படியே தானே அவங்களோட லைஃப் செம்மையாக போகுது. ஸோ தயாங் உங்களை ரொம்ப 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 நல்லா பார்த்துக்கிறான். மேக் அவுட் ஒரு சைடில் இருந்தாலும் உங்களுக்கு ரெஸ்பெக்ட், அதே மாதிரி உங்களுக்கான ஸ்பேஸை வந்து அவன் கொடுக்குறான். என்ன நைட்டு தூங்கும்போது மட்டும்தான் அவனோட வேலையை ஸ்டார்ட் பண்ணுறானே தவிர மற்றபடி எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணிகிட்ருக்கான். போக போக உங்களுக்கு தயாங் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆல்ரெடி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், இப்போது தயாங் இல்லாமல் நீங்கள் இல்லை, அந்த அளவுக்கு வந்துட்டீங்க. அதே மாதிரி தான் தயாங்கும் உங்களை வந்து ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் பர்வர்ட் மாதிரி பேசுவீங்கன்னு சொல்லிட்டு இன்னசென்ட்டாச்சும் குழந்தையாச்சும் எல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அதெல்லாம் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி இந்த கதையை பொறுத்த வரைக்கும் தயாங் தான் பர்வர்ட், நீங்கள் தான் இன்னசென்ட் பொண்டாட்டி அந்த மாதிரி ஆயிடுச்சு. சரி, ஓகே, கண்டிப்பாக இந்த ஒரு ஸ்டோரி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சரி, இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, சரி, ஓகே, இனி நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். அது வரைக்கும் பாய்.